கூட்டகத்த அம்சொலிலம் பைங்கிணியில் பாமாலையாள் முறைய பாலழிய பண்டருசை மாமன சுந்தர சம்பந்த மாமுனியம் கோமாந்தன் புகழருவார் இன்புரணி கூறாய் பூச்சையர்க்கும் தன் புகழ் யான் இன்புரணி சொல்லிட்டுதான் நம்ம வந்து உட்கார்ந்தோம். திருச்சிற்றம்பலம் மன்னிக்கணும் இடங்களுக்கு. திருச்சிற்றம்பலம் இத்தனை ஆண்டு கொண்ட எம்பெருமான் அம்மையப்பர் பொன்னார் மலரடிகளை வணங்கி குருநாதராகிய காழிப்பிள்ளையார் திருவடிகளை தலைமேற்கொண்டு இன்றைக்கு நாம இந்த நிகழ்வுல திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் புராணத்தை தொடர்ந்து படிக்கிறதுக்கு திருவருளும் குருவருளும் கூட்டி இருக்குது. அந்த திருவருளையும் குருவருளையும் வணங்கி அகிலாண்ட ஸ்ரீ அம்மையுடன் ஞானச்சார்வம் மென்னாவில் மேவி ஆணைகானலர திருவடிகளை வணங்கி ஆசிரியர் பிரானாகிய நம்மளோட தெய்வ சிக்கா பெருமானார் திருவடிகளும் மனதில் கொண்டு இன்றைய வகுப்புகளை நம்ம போறோம். வேத நெறி தழை தோங்க மிகு செய்வ துறை விளங்க பூத பரம்பரை புலிய புனித வாய் மலர்ந்தழுத சிதவட வயல் புகழி திருஞான சம்பந்த பாதமலை தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவோம். இப்படி ஆரம்பிக்கிறாங்க நம்மளோட புராணத்தை. ஆரம்பிச்சு சுவாமி வந்து திரு அவதாரம் பண்ணது, அதுக்கப்புறம் அம்பாள் வந்து திருமுலைப்பால் கொடுத்து ஆட்கொண்டு அதுக்கப்புறம் தலங்கள் தோறும் போய் பாடிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த நிகழ்வை நம்ம தொடர்ந்து சிந்திச்சுட்டு கொண்டிருக்கோம். ஓர போன் வருது. அதுல என்ன வந்துனாக்கா நெடுங்கலத்து ஆதியை அன்பால் நின்பால் அப்படின்னு சொல்லிட்டு செலாவகை நேர்விளக்கும் இடும்பகல் தீத்தருள் செய்வா அப்படின்னு சொல்லிட்டு பாடினாங்க. அதாவது சுவாமியை வணங்காத இருக்கிறதுக்கு உண்டான தடைகள் எல்லா தடைகளையும் நீக்கிறதுக்கு உண்டான அந்த இடர்களை கலைங்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடர்களை பழைய பதிகத்தோட சென்ற வகுப்புல நம்ம நிறைவுபடுத்தியிருந்தோம். இப்ப என்னன்னாக்கா திருக்காட்டுப்பள்ளி. அப்ப அதுக்கப்புறம் அடுத்த தளம் பாத்தீங்கன்னா திருக்காட்டுப்பள்ளின்னு சொல்லக்கூடிய அந்த இது வந்து 2 திருக்காட்டுப்பள்ளி இருக்கு. அதனால மேலே திருக்காட்டுப்பள்ளின்னு சொல்லுவாங்க. அது கீழே சீர்காழி பக்கம் இருக்கிறது கீழே திருக்காட்டுப்பள்ளி, இங்க இந்த திருவையாறு பக்கம் இருக்கிறது மேலே திருக்காட்டுப்பள்ளின்னு சொல்லக்கூடியது. அங்க வந்து வாரு மண்ணு முளைப்பாடி வாழ்ந்தார் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கே என்னன்னாக்கா நாங்க கோயில் போய் வலம் கொண்டு இறைஞ்சி வீழ்ந்து மொய்கழல் சேவடி கைத்தொழுவார் கன்றனை ஆவின் கருத்து வாய்ப்பா கண்ணுதலாரு. அப்ப எப்படி பார்த்தாங்களா சுவாமிய? ரொம்ப நாள் பிரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு கன்று எப்படி காலையில பசு மேய போயிட்டா திருப்பி வரும்போது அந்த அம்மாவை எப்படி ஓடி போய் பார்க்குமோ அந்த மாதிரி பார்த்து வணங்குனாங்களாம். வணங்கி வாரு மண்ணு முளைன்னு பாடி வாழ்ந்தார் அப்படின்றாங்க. அதாவது ஞானசம்பந்தருக்கு என்னன்னா அந்த பாட்டு பாடிதான் வாழ்ந்தாங்க அப்படின்றாங்க. பேசாத நாளெல்லாம் பிறவா நாளேன்னு சொல்ற மாதிரி ஞானசம்பந்தரை கூட சுவாமிய வணங்கினாலதான் ஒவ்வொரு நாள் உயர் பாடை மேல் ஆகும் நாள் என்றால் கருதேன் புலர் காவிரின்னு நம்மளோட சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்லுவார். சுவாமியை வணங்காத நாளெல்லாம் அந்த மாதிரி நாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இவங்க வாழ்ந்த நாள் அப்படின்றாங்க. இந்த வார்கொண்ட முளையால் அம்மையுடனாய தீயாடியப்பரை வந்து வணங்குறாங்க. சென்ற திருக்காட்டுப்பள்ளி அப்ப வணங்கினதுக்கு அப்புறம் அங்கு அப்பதினின்று எழுந்தருளி திரு ஆலம்புழையில் வணங்கி. இந்த ஆலம்புழையில் நம்மளுக்கு முன்னாடியே தெரியும். இங்கதான் வந்துட்டு நம்பி சுவாமி வந்து தங்கியிருக்கும் போது சுவாமி வந்து தன்னை காட்டி காளையாட்ட மழபாடிக்கு வர மறந்தனையோன்னு சொல்லி வர சொல்லி பொன்னார்மேனி என்ற அற்புதமான ஒரு பதிகத்தை வாங்கின இடம் அந்த ஆலம்பொழில்ன்ற இடம். அந்த ஆலம்பொழில வணங்குறாங்க. ஆலம்பொழில வந்து வணங்கிட்டு திருக்கண்டியூர் அட்டவீரட்டான தலத்துல எல்லாரும் அப்போ திருக்கண்டியூர் சொல்லக்கூடிய தலத்துக்கு வராங்க. திருக்கண்டியூர் வந்து அட்டவீரட்டான தலத்துல பிரம்மனோட தலை கொய்யப்பட்ட போது பிரம்மன் இங்க இருந்து வழிபாடு செய்த தலம்.
இந்த அதுல வந்து ரொம்ப அழகா அந்த வினா உரை பதிகம்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. வினா உரை பதிகமே நம்ம ஞானசம்பந்தர் பாடுறதுல நிறைய விதங்கள் இருக்கு. அடிகளார பார்த்து சுவாமியோட பெருமையெல்லாம் சொல்லி, சுவாமி ஏன் இப்படி எல்லாம் பண்ற அப்படின்னு சுவாமிய பத்தி அடியாறுகிட்ட கேட்கிற மாதிரி வினா உரை அமைஞ்சிருக்கும். சில நாள் சுவாமி கிட்டே, சுவாமி நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்களே ஏன் சுவாமி அப்படின்னு கேட்கிற மாதிரி அமைஞ்சிருக்கும். ரெண்டு வகையான வினா உரை அமைந்திருக்கும். இதுல வந்து அந்த அடியார்களை வந்து கேக்குறாங்க. நான் தெரியாமத்தான் இன்னும் சொல்லுவாங்கல்ல, நான் தெரியாமத்தான் கேக்குறேன் அப்படின்வாங்களே, அது மாதிரி ரொம்ப அழகா கேக்குறாங்க. வினவினேன் அறியாமையில் உரை செய்மேன் நீர் அருள் வேண்டுவே. சுவாமியோட அருள் எல்லாம் வேண்டுறீங்க, நீங்க சொல்லுங்களேன் கொஞ்சம். கனைவிலார் புனல் காவிரிக்கரை மேய கண்டியூர் விரட்டன் தனமுனையின் தனக்கு இன்மையோர்த்தம் ஆயினார் அண்டம் மலர்ந்தான் வனலில் வாழ்க்கை கொண்டே ஆடிப்பாடி வையகம் மாப்பிளை தன்னை இந்த உலகமே சர்வசாரா அண்ட சராசரமும் தனக்குன்னு இருக்கக்கூடிய இந்த சிவபெருமான் ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஆடி பாடி போயிட்டு இப்ப பிக்ஷைக்கு போறாரு. இது ஏன் நீங்க கொஞ்சம் தெரிஞ்சா சொல்லுங்களேன், எனக்கு தான் தெரியாததான் கேட்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த அழகு பாருங்களேன். அந்த வார்த்தைகள், இந்த கோர்த்திருக்க நயம் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த புள்ளியில பாடுறாங்க. நம்ம பாடல்களை எல்லாத்தையும் பாக்குறதுல சும்மா இப்படி ஒரு தொட்டு காட்டிட்டு தான் போறேன். மங்களநாயகி அம்மையோட வீரட்டேஸ்வரர் பிரம்மசிர கண்டீஸ்வரர் இங்க வந்து பாடுறாங்க. அடியவர்களை கேட்டு மகிழ்கள். ஏன் அடியார்களை கேட்கணும் அப்படின்னா, அடியார்கள்ட்ட பேசுறதுதான் மகிழ்ச்சி. அதனாலதான் அது கேட்கிறாங்க. இங்க எவ்வளவு தூரம் வந்தவங்களுக்கு மதுரை வந்துட்டு இதுல வந்து ஆழமாய் எதுன்னு கேட்கிறாங்க. என்னன்னா ஏதாவது ஒண்ணு சொல்லி அடியார்கள்ட்ட பேசுறது வந்து ஒரு இன்பம். அந்த இன்பத்துக்காக இதெல்லாம் வந்து பேசுறாங்க. அடுத்தது வந்து நல்ல அப்ப சோற்றுத்துறைன்னு சொல்லக்கூடிய இந்த சோற்று சொல்றாங்க. தக்கராகத்துல அமைந்த பாடல். இந்த கண்டியூர் சோற்றுத்துறை அதெல்லாம் இந்த சித்திரை மாசத்துல மிக சிறப்பான ஏழு ஏழு ஊர் திருவிழான்னு நம்மளோட நந்தியம் பெருமானாருக்கு மழபாடியில திருமணமாகி இந்த 7 ஊர்லயும் நம்ம வரவேற்புன்னு சொல்றோம்ல, ரிசப்ஷன் அந்த மாதிரி இருந்த இடம். இந்த சோற்றுத்துறைக்கு வராங்க. அங்கே வந்து தக்கராகத்துல பாடுறாங்க. ஒப்பிலாமுலையம்மையோட நாயம் தொலையாச்சல் வரையும் உதவனேஸ்வர பெருமானாரையும் பாடிட்டு அதுக்கப்புறம் அடுத்தது எங்க போறாங்கன்னாக்கா அப்பர் சொற்றுத்துறை வணங்கிட்டு அடுத்து வேதிக்குடிக்கு வராங்க. வேத வேதியர் வேதிக்குடியினர் நம்மளோட சுவாமி இருக்கக்கூடிய வேதிக்குடியில் நாதர் கோயில் அணைந்து நலம் திகழ் பாத பங்கயம் போற்றி பணிந்தெழுந்து ஓதினார் தமிழ் வேதத்தின் ஓசை ஓங்கேசை. அவரே வேதத்தை சொல்லக்கூடியவர், வேதத்துக்கெல்லாம் தலைவனா இருக்கக்கூடிய, வேதத்தை முன்பொருளா இருக்கக்கூடியவர். அவருக்கு ஒரு பாடல் பாடுறாராம். என்னன்னாக்கா வேதத்துக்கு ஈக்குவலான பாடலை பாடுறாராமா. அதான் அழகா சொல்றாரு தெய்வ சக்கரவன். ஓதினார் தமிழ் வேதத்தின் ஓங்க இசை அப்படின்னு. இது ஒண்ணும் குறவு கிடையாது. தமிழ் வேத இந்த திருமுறைகள் வேதத்துக்கு சரியானது. நம்மளோட பெருமானாரே அங்க வேதங்கள்லாம் அளித்த பெருமானார், வேதங்களுக்கெல்லாம் தலைவரா இருக்க பெருமானாரையே இந்த தமிழ் வேதத்தாலதான் பாடியிருக்காங்கன்னா அப்ப இதோட உயர்வை நம்ம இங்க தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. நல்லா இருக்கும். இது சாதாரியில 3ஆம் திருமுறையில 78வது பதிகம். 3ஆம் திருமுறையில 78வது பதிகம் பண் சாதாரி. இல்ல 7வது பாடல் வந்து சொல்றாங்க பாருங்க. உன்னீரு போது மடி பேணும் அடியார் தமிழ உள்க அருளி துண்ணி ஒரு நால்வருடன் ஆழ்நிழல் இருந்த துணை வந்தனிடமாம் கண்ணியரு ஆடவர்கள் மாமணம் விரும்பியரும் மங்களம் மிக மின்னியலும் மங்கைய எற்றுப்பதி வேதி குடியே அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைங்க எல்லாம் பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, பொண்கள் எல்லாம் கணவன் குழந்தைங்களோட போய் வேதிக்குடியில சுவாமியை விரும்பி மனம் செய்யறாங்களாம். அந்த சுவாமி என்ன பண்ணாங்கன்னா, உண்ணி இருபோதும் எல்லா காலங்களையும் அவரோட திருவடியை நினைச்சு நினைச்சு இருக்கக்கூடிய அடியார்களுக்கு அவங்களோட துன்பங்கள் எல்லாம் சுவாமி விரட்டிடுவாராம். அதான் அடியாதம் இடர் ஒழுக அதெல்லாம் இல்லாம பண்ணிட்டு அதோட மட்டும் இல்லாம எங்க நால்வர் இருக்காங்க இல்லைங்களா, அந்த நால்வருக்கு ஆழ்நிழல் கீழ் ஆலமர் செலவரா இருந்து அங்க அவங்களுக்கு அறம் பொருள் இன்பம் வீடுன்னு சொல்லக்கூடிய இந்த நால்வரையும் உழைத்தவர் யாருன்னா நம்மளோட சிவபெருமானார் அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் வந்து ஆணையிட்டு பாடின பதிகம். நிறைய பாடல் பாருங்க. கந்தமலை தன் பொழினல் மாடமிடை காழிவள ஞான உணர்ச்சம் வந்தன் மலி செந்தமிழின் மாலை கொடி வீதி குடி ஆதி கழலே சிந்தை செய்ய வல்லவர்கள் நல்லவர்கள் என்ன நிகழ்வெய்தீமையோ அந்த உலகெய்தி அரசாலும் அதுவே சரதம் ஆணை நமதே. இந்த வானலோகத்துக்குமா போறது மட்டும் இல்லையா,
அதுக்கு தலைவரும் வேற ஆயிடுவாங்களாம். அந்த வானலோகத்துக்கு போனதோட இல்லாம, இந்த ஆதிக்குடியில இருக்கக்கூடிய வேதிக்குடியில இருக்க ஆதி பெருமானாரோட திருவடியை இந்த பாடல சொல்லி யார் வணங்குறாங்களோ, அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த இந்த மேல் உலகத்துக்கு போறதோட இல்லாம, அவங்களுக்கெல்லாம் தலைவரா வேற ஆயிடுவாங்களாம். இந்திர பதவி வேணும்னா, அதுவும் 100 யாகம் பண்ணணும் அது இதுன்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நம்ம இந்த பாட்ட படிச்சா போதும் நம்மளுக்கு எல்லா பதவியும் கிடைச்சிரும். அதெல்லாம் அப்படின்ட்டு ஆணை நமதேன்னு பாடுறார். ஆணையிட்டு பாடிட்டாங்க நம்ம சாமி. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்ல. மங்கையர்க்கரசி அம்மையோட வேத புருஷர் அமுதநாதர் திருவடிகள் போற்றி போற்றி திருஞான சம்பந்த சுவாமி ஆணையிட்டு பாடின பதிகள்ல இதுவும் ஒண்ணு. அடுத்து வெண்ணியூர் கெட்டி கரும்புன்னு சொல்லுவாங்க. அந்த வெண்ணியூர் பெருமானாருக்கு போயிட்டு வணங்குறாங்க. வெண்ணியூர்னு சொல்லக்கூடிய அழகிய நாயம்மையோட வெண்ணிநாதர். கோயில் வெண்ணின்னு இப்ப சொல்றாங்க. அந்த திருவாரூர் தஞ்சாவூர்ல இருந்து திருவாரூர் போற வரையில இருக்கும். கோயில் வெண்ணின்றது இப்போ அது பேரு. வெண்ணியூர்ன்றது நம்மளோட தேவார பேரு. ரோட்ல இருந்து கொஞ்சம் உள்ள போன உடனே சுவாமி கோயில் இருக்கு. வேலை ஆயிட்டு இருக்கு. அநேகமா கும்பாபிஷேகம் கூடிய சீக்கிரம் நடந்துரும். இந்த இடத்துல அங்க பாடுறாங்க. அடுத்து திருச்சக்கரப்பள்ளின்னு சொல்லக்கூடியது. இது இப்ப நிறைய வேற மதத்தவர்கள் தான் நிறைய இருக்கிறாங்க. ஆனாலும் சுவாமி நல்ல பெரிய கோயில். பிரதோஷ காலங்கள்ல நல்லா பார்க்கலாம். நிறைய நேரம் ஆனா மூடிதான் இருக்கும். போறவங்க என்ன பண்ணுவாங்க, அங்க ஒரு செல்போன் நம்பர் இருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி சொன்னீங்கன்னா, அவங்க பக்கத்துல இருந்து குருக்கள் வந்து, இல்ல மேய்க்காவலர் யாராவது வந்து திறந்து காட்டுவாங்க. அந்த அந்த வசதி உண்டு. தேவநாயகி அம்மையோட சக்கரவாகேஸ்வரர், பசுபதி நாயகர், அல்லியங்கோதை அம்மையார் இங்க சக்கரப்பள்ளின்ற அந்த தலத்துல கொல்லியில பாடுறாங்க. அடுத்து திருப்புள்ளமங்கைன்னு சொல்லக்கூடியது நட்டபாடையில 1ஆம் திருமுறையில 16வது பதிகம். திருமுறை 1ல 16வது பதிகம். பாலுந்துரு திரளாயின பரமன் பிரமன் தான் போலும் திறன் அவர் வாழ்தரு பொருள் சூழ் புலமங்கை காலன் திறன் அறச்சாடிய கடவுள் இனம் கருதில் ஆளந்துரை தொழுவாதமை அடையா வினைதானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த புள்ளமங்கை ஆலந்துரைன்னு அதுக்கு ஒரு பேரு. அந்த புள்ளமங்கைன்றது ஒரு புல் வழிபாடு செய்தது. அந்த அந்த இடத்த வணங்குறாங்க. அங்கே சேலூர், பாளைத்துறை இதெல்லாம் பணிந்து வழிபாடு செய்திருக்காங்க. ஆனா அதுக்கான நம்மளுக்கு பதிகங்கள் கிடைக்கல. இப்ப அந்த ஊர்லாம் இருக்கு. பாளைத்துறைன்றதுதான் இப்ப பாபநாசம் சொல்றோம் இல்லைங்களா? அதுதான் பாளைத்துறை. சேலூர்னு அங்க ஒரு ஊர் இருக்கு. ஆனா நம்மளுக்கு பதிகம் கிடைக்கல. அதுக்கப்புறம் திருநல்லூர் நனைந்தனைய திருவடி என் தலைமையில் வைத்தார் நல்லூரம் பெருமானாரன் நம்மள அப்பசுவாமி மகிழ்ந்து மகிழ்ந்து பாடிய திருநல்லூருக்கு போறாங்க. நல்லூர்ல 2ஆம் திருமுறையில 57வது நம்ம அமர்நீதி நாயனார் தொண்டு செய்த இடம் திருநல்லூர். வடபால் கைலையும் தென்பால் நல்லூரும்னு சொல்றாரு. அப்ப அந்த கைலாயத்துக்கு சமமான தலம். சுவாமியோட திருமேனி பஞ்சவர்ணேஸ்வரர் சுவாமி. அங்க என்னன்னாக்கா 5 நிறங்களா சுவாமி இன்னும் மாறுறத நம்ம பார்க்கலாம். ஒரு நாள் முழுக்க இருந்தா 5 நிறங்களும் ஒரு 5 உடையார் விண்ணோர்களைத்த மறைந்திருந்தான்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த மாதிரி 5 நிறமா அந்த சுவாமியோட திருமேனி மாறுறத பார்க்கலாம். அப்ப சிவலிங்கத்துக்கு பின்னாடி சுவாமியும் அம்பாலும் இருக்கக்கூடிய சுதை சிற்பமும் நம்மளுக்கு அங்க இருக்கு. அது ரொம்ப நல்லா இருக்கும். திருநல்லூர்ல காந்தாரத்துல பாடுறாங்க. அப்புறம் குறிஞ்சியில பாடுறாங்க. அதுக்கப்புறம் சாதாரியில 3 பாடல்கள் அங்க விண்ணப்பம் பண்றாங்க நம்மளோட ஞானப்பிள்ளையார். இதுல குறிஞ்சி பார்ப்போமா? 1ஆம் திருமுறையில 86வது பதிகம். 1ஆம் திருமுறையில 86வது பதிகம் குறிஞ்சி. கொட்டும் பறை சீரால் குழும அனலேந்தி நட்டம் பயின்று ஆடும் நல்லோம் பெருமானை முட்டின்றீர் போதும் முனியாதெழுந்தன்பு பட்ட மனத்தான் அறியா பாவமே தடங்கள் இல்லாத யார் இந்த பெருமானார வணங்குறாங்களோ அவங்களுக்கு எந்தவித துன்பமும் அறியாது, பாவமும் வராது. தன்னம் புகழ் காழி ஞான சம்பந்தன் நன்னும் புனல் வேலி நல்லூர் பெருமானை வண்ணம் புனை மாலை வைகள் ஏத்துவார் விண்ணும் நிலனுமாய் விளங்கும் புகரே அப்படின்ட்டு கொடுக்குறாங்க.
அடுத்து திருக்கருகாவூர் கௌசிகத்தில் அமைந்தது. கருகாவூர் எல்லாருக்கும் நிறைய தெரியும். அம்பாள் வந்துட்டு ஒரு பெண் வந்து கருவுற்றிருக்கிறா. இந்த கருவுற்ற ஒரு முனி ரிஷி பத்தினி வந்து பெண் கருவுற்று இருக்கிறாங்க. அப்ப வந்து அவங்க அந்த கருவுற்றதால இந்த ஒரு மயக்க நிலையில இருக்கிறாங்க. அந்த அந்த கர்ப்ப காலத்துல இருக்கக்கூடிய அந்த மயக்க நிலையில இருக்கும்பொழுது ஒரு ரிஷி வர்றார். ரிஷி வந்துட்டு ஆஹ் பிக்ஷைக்கு வரும்போது இந்த அம்மா எழுந்திருக்காத இருக்கத்தால இந்த கருவால தானே நீ இப்படி மயங்கி இருந்த, அந்த கரு கலையணும்னு அவரு சபிச்சிடுறாரு. அப்ப அந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா, இங்க போய் சுவாமி கோயில்ல போயிட்டு கர்ப்பரட்சலாம்பி கிட்ட போய் நான் தெரியாம தவறு பண்ணிட்டேன், அது தப்புதான், ஆனா என்னோட கரு கலையக்கூடாதுன்னு அம்மா வந்து அந்த கலைந்த கருவை ஒரு குடத்துல வச்சு பார்த்து அந்த பெண்ணுக்கு வந்து அந்த குழந்தைய மீட்டு தந்தாங்க. அதனாலதான் கர்ப்ப ரட்சாம்பிகை அப்படின்னு சொல்லுவாங்க. கரும்பனை ஆலயம்மைன்னு சொல்லிட்டு சுவாமி வந்து முல்லை மரத்து மரம் வந்து தலைமரம். நான் முல்லைவனநாதன் சுவாமியோட திருநாமம். இப்பயும் நிறைய பேரு கரு உண்டாவதுக்கு முன்னாடியும் இல்ல கரு உண்டானதுக்கு அப்புறமும் இங்க போயிட்டு இந்த படிக்கட்டெல்லாம் கொஞ்சம் நெய்யால மெழுகி அந்த அந்த நெய்யை வாங்கிட்டு வந்து தினமுமே வேற நெய்யோட கலந்து சாப்பிட்டாக்க அந்த குழந்தை சுகப்பிரசவமா ஆகுன்ற நம்பிக்கை இருக்கு. இன்னமும் அந்த இடங்கள்ல அவ்வளவு கூட்டம் இருந்துட்டுதான் இருக்குது. நல்லா இருக்கும். அதுல சுவாமியோட வண்ணத்தை சொல்லுவார். பண்ணின் நேர்மொழியாளையோர் பாகனார் மண்ணு கோலம் உடைய அம்மலரானோடும் கண்ணன் நேடறியாருக்கு அருகாவூரியம் அண்ணல் வண்ணம் அழலும் அழல் வண்ணமே. சுவாமி அப்படியே தீயும் தீ வண்ணமா இருக்கிறாரு அப்படின்றத அம்மாலா காரைக்கிழமையார் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி சாமி காரைக்கிழமையார் காலையில போய் பார்த்தாங்கன்னா அப்படியே சிவந்த வனமா கீழ்வான சிவந்து இருந்தான். அடகடாடா சுவாமியோட சடை மாதிரி இருக்கேன்னு நினைச்சாங்களாம். அப்ப மதியானம் போய் பாக்குறாங்க, வெள்ளை வெளியேன்னு இருக்குதான் வானம். அடாடா சுவாமி மேல பூசி இருக்க திருநீர் மாதிரியே இருக்கேன். பக்கத்துல இருக்க பொண்ணு கேட்டாலாம், அப்ப ராத்திரியில கருப்பா இருக்கு. ஆமா எங்க சாமியோட கண்டம் மாதிரி இருக்கு அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த அழகு சொல்றாரு பாருங்க, அழலும் அழல் வண்ணமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அங்க உலக நாயகி அம்மையோட பசுபதிநாதரை அதுக்கப்புறம் தென்குடி திட்டையில வந்து வணங்குறாங்க. இந்த திட்டை இப்ப நிறைய பேர் வந்துட்டு என்னது என்ன வியாழனுக்கு உண்டான தலம் குரு தலம்னு சொல்லிட்டு வணங்குறாங்க. அங்கேயும் கூட்டம் நிறையதான் இருக்கு. எப்படியோ சாமியை வணங்கினா சரிதான். எந்த இடத்துல போய் வணங்கினாலும் நவகிரகம் அது இதுன்னு என்னென்ன ஃபேமஸ் சொல்றாங்க, அம்பாள்னு துர்கே எது வணங்கினாலும் வணங்குங்க. ஆனா முதல்ல என்ன பண்ணணும், மூணு முதல் கடவுளாகிய சிவபெருமானார் அதை வணங்கணும். அவரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் சிறு தெய்வங்கள் எல்லாம் வணங்கலாம். அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அவங்க எல்லாம் வணக்கத்துக்குரியவங்க தான், அந்த தப்பு கிடையாது. ஆனா அந்த தென்குடி திட்டையில நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் உள்ளே போக மாட்டாங்க. சுவாமியை போயிட்டு பசுநாதே பார்க்க மாட்டாங்க. வெளியிலே அந்த குருக்கு ஒரு தலம் இருக்கும், அங்க மட்டும் அர்ச்சனை பண்ணிட்டு எல்லாம் பண்ணிட்டு வந்துருவாங்க. உள்ள போயே பண்ண மாட்டாங்க. அது தவறு. அது முழுமையான வழிபாடு கிடையாது. அடுத்து அவள் இவள் நல்லூர் திரு அவள் இவள் நல்லூர்னு சாதாரை பண்ணல அமைந்தது. சவுந்தர நாயகி அம்மையோட சாட்சி நாயகேஸ்வரர். சாட்சி நாயகேஸ்வரர் சுவாமியோட திருநாமம். ரெண்டு பொண்கள் ஒரு ஒரு அந்தனர் இருக்காரு, அவருக்கு ரெண்டு பொண்கள் ஒரே மாதிரி இருக்கிறாங்க. அந்த ட்வின்ஸ் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அது மாதிரி இருக்கிறாங்க. மூத்த பொண்ணு ஒருத்தர் கட்டி கொடுக்குறாரு. அந்த பொண்ணு என்ன பண்றா, அந்த பொண்ணை விட்டுட்டு அந்த மாப்பிள்ளை என்ன பண்றாரு, காசிக்கு போறாரு. காசிக்கு போயிட்டு வர நேரத்துல இந்த பொண்ணுக்கு என்ன வந்தது, ஒரு நோய் வந்து அம்மை நோய் வந்து முகமெல்லாம் நல்லா இல்லாத போயிடுது. அவர் வந்த உடனே காசிக்கு வந்த உடனே காசில இருந்து வந்த உடனே அவர் என்ன சொல்றாரு, இந்த பொண்ணு என்னோட மனைவி கிடையாது, என் மனைவி அழகா இருப்பா, அதனால இந்த பொண்ணுதான் என்னோட மனைவி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்னொரு பொண்ணு கேட்கும் போது அப்ப சுவாமி வந்து இல்ல இல்ல இவதான் உன்னோட மனைவி. சுவாமி கிட்ட போய் அந்த பெண் அழுதப்போ இவதான் உன்னோட மனைவின்னு வந்து சாட்சி சொன்னாராம். சாட்சி நாயகேஸ்வரர். சுவாமி எத்தனை அழகு இல்ல, சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட இறங்கி ஓடி வர்றார். அது சாட்சி சொல்லி அதுக்கப்புறம் அந்த நோயும் தீர்த்து விட்டாரா, தீர்த்து அந்த பழைய மாதிரி திருமேனி வந்தது அந்த அம்மாக்குன்னு சொல்லுவாங்க. அதான் அவள் இவள் நல்லோர், அவ இல்ல இவதான் அப்படின்னு சுவாமியை சாட்சி சொன்னதால அவள் இவள் நல்லோர்னு ஊர் பேரு அப்படி இருக்கு. சாதாரியில இந்த பாடுறாங்க. அடுத்து பருதி நியமம். பருதினாக்கா சூரியன். சூரியன் வந்து வழிபாடு. இப்ப நம்ம இங்கதான் வழிபாடு பண்ணோம். சூரியனே இன்னைக்கு ரொம்ப வந்து எரிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வழிபாடு பண்ற நேரத்துக்கு நம்ம வந்துட்டோம். பருதி நியமம்னாக்கா சூரியன் வழிபாடு செய்த இடம், அதனால அதுக்கு பருதி நியமம்னு பேரு. மங்களநாயகி அம்மனோட பருதியப்பர். நம்ம சாமி கிட்ட கேட்டுதான் எல்லாமே வாங்குறாரு சூரியனே. அதனால அடியார்கள் எல்லாம் வந்து ரொம்ப எரிக்க வேணாம்னு சொல்லி நம்ம ஒரு பாட்டை விண்ணப்பம் பண்ணோம். சிற்றம்பலம் 3ஆம் திருமுறையில 104வது பதிகம்.
பின் கொண்ட தூமதை சூடி நீடு விரி புன் சடை தாழ பெண் கொண்ட மார்பில் வெந்நீர் பூசி பேனா பலி தேர்ந்து கண் கொண்ட சாயலோடு கவர்ந்த கல்வர் கிடம் போலும் பண் கொண்ட வண்டினம் பாடி ஆடும் பருதி நியமமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண் கவர்ந்த அந்த தன்னை ஒரு பெண்ணா நினைச்சு சொல்ற. ஏன்னா அழகுன்னு அர்த்தம். அழகெல்லாம் கவர்ந்துட்டு போயிட்டாராம் கல்வர். தெரியாம எடுக்கிறது களவு தானே, ஒருத்தருக்கு தெரியாம வரும். அதனால இவரோட நம்ம ஞான சம்பந்தரோட மனசை தெரியாம சாமி எடுத்துட்டு போயிட்டாராம். ஏன்னா அழகு கவர்ந்த கல்வர் இடம் போலும் பண் கொண்ட வண்டினம் பாடும் பருதி நியமமேன்னு சொல்றாங்க. நல்லா இருக்குது அந்த பாடல்களும். மங்களநாயகி அம்மனோட பருதியப்பர். அடுத்து வந்து திருப்பூவனூர் போறாங்க. ஆனா அந்த பூவனூருக்கு பதிகம் கிடைக்கல. திருவாரூர்ல இருந்து பூவனூர் அந்த பக்கம் இருக்குது. அதுக்கு பதிகம் கிடைக்கல. அடுத்து ஆவூர் பசுபதி ஈச்சரம். அது நல்லா இருக்கும். ஆவூர் பசுபதி ஈச்சரம் பாடுன அவர் நம்ம அப்பசாமி சொன்னார்ல, சொற்றுனை வேதியன் சோதியானவன்ல சொல்றாங்களா, மாப்பினை தழுவிய மாதோர் பாகத்தன் பூப்பினை திறந்தடை பொருந்த கழுத்தோட நாப்பினை தழுவிய நமச்சிவாய பத்துன்னு இந்த நாக்கை வந்து பிணைஞ்சு நமச்சிவாய சொல்லுன்னு சொன்னாரு. அதே மாதிரி இங்க என்ன சொல்றாரு, நீ பசுபதி ஈச்சர நாக்கு பெற்ற பயன் என்னன்னா அந்த நாக்கால சாமியத்தான் பாடணும் அப்படின்ட்டு மங்களாம்பிகை பசுபதி ஈச்சர பாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நல்லா இருக்கும் பண் நட்ட பாடையில. ஒன்றாம் திருமுறையில 8வது பதிகம். ஒன்றாம் திருமுறையில 8வது பதிகம். புண்ணிய பூதியர் பூதநாதர் புடைப்படுவாதம் மனதா திங்கள் கண்ணியர் என்றென்றும் காதலாளர் கைதொழுதேத்த இருந்த ஊராம் பின்னுயர் மாளிகை மாட வீதி விரை கமல் சோலை சுலாவி எங்கும் பன்னியல் பாடல் அறாத ஆவூர் பசுபதி ஈச்சரம் பாடுனாவே அப்படின்றாரு. அந்த ஆவூர் பசுபதி ஈச்சத்தை பாடுங்க அப்படிங்கிறாரு. அதனால இந்த பாட்டை ஒரு தடவையாவது நம்ம வாழ்நாள்ல பாடிடுவோம் 11 பாட்டையும். ஏன்னா சாமி சொல்லிட்டு போயிருக்காங்க இல்லையா. அதுக்கப்புறம் வலஞ்சுழி. நம்ம எல்லாருக்கும் வலஞ்சுழி நல்லாவே தெரியும் இல்லைங்களா, விநாயக பெருமானோட இருக்கக்கூடிய தலம். அதோட இல்லாம இந்த 2வது திருமுறையில 106வது பதிகம் எல்லாரும் பாடக்கூடிய பதிகம். ஆனா வந்து வினாவுரை பதிகம் இங்கேயும் இந்தளத்துல ஒண்ணு பாடுறாங்க. 2ஆம் திருமுறையில 2வது பதிகம். மலர விரைநாறு தேன் விம்மி வண்டெலாம் நசையாள் இசை பாடும் வளம் சூழின் தொண்டெலாம் பரவோ சுடர் போல் ஒளி சொல்லி பண்டெலாம் பலே தேந்தொழி பாடல் பயின்றது அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் அடியார்களை பார்த்து கேட்கிற மாதிரி இருக்கு. என்னன்னா சாமியோட அந்த வளஞ்சொல்ல என்ன பண்ணதான் அப்படியே மலர்ல இருக்க தேனை எடுத்து சாப்பிட்டு அப்படியே மயங்கி போய் இருக்குதான். அப்படி மயங்கினதோட இல்லாம சாமியை வேற பாடிக்கிட்டே இருக்குதான். அப்படி இருக்கக்கூடிய வளம் பொழுங்கிய வளஞ்சொல்ல இருக்க பெருமான நீங்க ஏன் பலிக்கெல்லாம் போறீங்க அது அப்படின்னு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்கிற மாதிரி அது வினாவுரை பதிகமா இருக்குது. நிறைய பதிகங்கள் இங்க பாடியிருக்காங்க. 2 பதிகம் தான் கிடைச்சிருக்கு. இதுல நட்டராகத்துல அமைந்த 2ஆம் திருமுறையில 106வது பதிகம். 2ஆம் திருமுறையில 106வது பதிகம். என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து முன்னம் நீ புரி நல்வினை பயனிடை முழுமணி தரளங்கள் மண்ண காவிரி சூழ்திருவல்லம் சுழி வனனை வாயார பண்ணியாதரித்து ஏத்தியும் பாடியும் வழிபடும் அதனாலே அப்படின்னு சொல்றாங்க. அதுல இந்த மாதர் பூரணை வலம் சுழி மருவிய மருந்தின வயல் காழி நாதன் வேதியன் ஞான சம்பந்தன் நவிச்சிய தமிழ் மாலை ஆதரே திசை கச்சுமலா சொல கேட்டு வந்தவதம்மை வாதியாவினை மறுமைக்கும் இம்மைக்கும் வருத்தம் வந்தடையாவே அப்படின்றாரு. ரொம்ப அழகான ஒரு இது என்னன்னா, நிறைய பேர் பாடுறதுக்கு வராதுன்னுவாங்க, வெளியில பாட வைக்கப்படுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கவங்ககிட்ட எல்லாம் சொல்றாரு, நீங்க கத்துக்கோங்க, இசை கற்றுக்கோங்க அப்படின்றாரு. இல்ல சாமி, எவ்வளவு தலைகிழனினாலும் எனக்கு வரவே மாட்டேங்குதுன்னா சரி வரலன்னா பரவாயில்ல, யாராவது நல்லா கத்துக்கிட்டு பாடுறாங்கல்ல
அதை கேட்டு ஆனந்தப்படுங்க. உங்களுக்கு அந்த பதிகத்துக்கு உண்டான அத்தனை பலனும் கிடைக்கும்னு சொல்றாரு. வாதியா வினை மருமக்கு இந்த பிறவிக்கு மட்டும் இல்ல, இன்னும் சிவலோகத்துல இருக்கும்போது கூட நம்மளுக்கு வருத்தம்ன்றது வரவே வரும். சிவலோகத்துல இருந்து வருத்தமே வரப்போறது கிடையாது. அதான் மறுமைக்கும் இம்மைக்கும் வருத்தமே வராத இருக்கணும்னா இந்த பதிகத்தை பாடணும். பாடலைனாலும் பரவாயில்ல, யாராவது பாடினா கேட்டுக்கோங்க அப்படின்ட்டு ரொம்ப அழகா சொல்றாங்க. அடுத்து வலம் மூச்சுவையில பழம்பஞ்சுரத்துல ஒரு பாடல், 3 பாடல் இல்லையா? ஒண்ணு வந்து இதுல சாதாரி, ஒண்ணு பழம்பஞ்சுரம், ஒண்ணு இந்தளம், 3 பாடல் பாடுறாங்க. பெரிய நாயகமுடையார் கவர்தீஸ்வரர் திரு வலஞ்சுழி உடையார் வண்டுவார் கோயிலை நாச்சியார் திருவுடைகள் போற்றி போற்றி நாமமா காழப்பிள்ளையார் பொன்னார் மலரடிகள் போற்றி போற்றி. அடுத்து பட்டீச்சரத்துக்கு வராங்க. திரு 378வது பாடல் வந்துட்டோம் பாருங்க. திரு வலஞ்சுழியில இருக்கும் போது திரு 378வது பாடல். அப்ப மதி புனைந்தவர் வலஞ்சுழி மருவுமாதவத்து முதிரும் அன்பர். அப்பா எப்படி சொல்றாரு, அப்படியே முதிர்ந்து போயிருக்கிறாங்களாம் அன்புல. முதிரும் அன்பர்கள் முத்தமிழ் விறகு நம்ம போயிட்டு பழம் பார்ப்போம்ல, ஒரு மாதுளையோ ஒரு கொய்யாவோ இருக்கிற தொட்டு தொட்டு பார்ப்போம். எது நல்லா கரெக்டா எடுத்து சாப்பிடுற அளவுக்கு இருக்குதோ அதைதான் பறிப்போம் இல்லையா? அந்த மாதிரி சுவாமி நம்மளோட பக்குவத்தை பார்த்து ஒரு முதிர்ந்த இது வரும்போதுதான் நம்மளுக்கு அந்த இது கொடுப்பாரு. அந்த மாதிரி முதிரும் அன்பர்கள் முத்தமிழ் விரகதம் அங்க இருக்கவங்க எல்லாம் அப்படி இருக்கிறாங்களாம். அதனாலதான் ஞானசம்பந்தரே வணங்குறாங்க. வந்து எதிர்கொள் பொழுதினை இழிந்து அவர் எதிர் செல்ல மதியை கதிர்சை வெண்மைகள் குழாம்புடை சூழ்ந்தது என கலந்தார். அப்படி போகும்போது வலஞ்சொலியில தான் வந்து பாடினாங்க. 3 பாடல்கள் பாடினானுங்கள. அது மாதிரி பாடிட்டு இவங்க வந்து வலம்சுழியில இருந்து அடுத்த தளம் போறாங்க. போகும்போது என்ன ஆகுதுனாக்கா, ஒரு நல்ல வெயில், இப்ப இந்த மாதிரி வெயில் போல இருக்கு. மகிழ்ந்து அதன் தலை வாழும் அந்நாளிடை வானில் திகழ்ந்த ஞாயிறு துணைப்புணர் ஓனையில் சேர்ந்து நிகழ்ந்த தன்மையில் நிலவும் ஏழ்கடல் நீர்மை கொண்ட. அப்ப கடலோட நீர்மை கொண்டதுனால என்ன ஆகுதுனாக்கா, சூரியனோட கோபம் அதிகமாயிடுச்சான். அதனால என்ன ஆகுதுனாக்கா, ரொம்ப முதிர்ந்த வெயிலா இருக்குது, ஒரு மாதிரி சுள்ளுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இருக்குதான். அப்ப எல்லாரும் என்ன பண்றாங்க, சந்தனம் எல்லாம் எடுத்து பூசிக்கிறாங்க. அப்புறம் வந்து இப்ப என்ன பண்றோம், ஒரே இடையே ஏசியில எடுத்து உட்காந்துக்கிறோம், இல்ல சில்லுன்னு ஐஸ் வாட்டர் குடிச்சுக்கிறோம். அப்ப என்ன பண்ணுவாங்க, சந்தனத்துல எடுத்து பூசிக்கிறாங்களாம். நல்ல குளிர்ச்சியான நீரு, அந்த பன்னீர் எல்லாம் எடுத்து குடிக்கிறாங்களாம். அந்த அணிகலன் கூட என்ன பண்ணா, முத்து வந்து குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது, அதனால முத்தெல்லாம் எடுத்து அணிஞ்சுக்கிறாங்களாம். இந்த மாதிரி எல்லாரும் வந்து என்ன பண்றாங்கன்னாக்கா, அந்த மிதுன ராசியில போனா இது மாதிரி இருக்குமா. அந்த ஆணும் பெண்ணுமா இருவரா இருக்கக்கூடிய அந்த மிதுன ராசியில சூரியன் போகும்போது இந்த மாதிரி ஒரு வெயில் இருக்குமா. அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த இதுல வந்து இனிய வெட்டி வேர் எல்லாம் போட்டு தண்ணி எல்லாம் போட்டு இப்படி குடிச்சுக்கிறாங்க. இப்படியே இருக்குது. என்ன பண்ணுது, மானெல்லாம் பார்த்தாக்கா என்ன பண்ணுது, பேய்த்தேர்ன்னு சொன்னா மிரேஜ்ன்னு சொல்லுவாங்க. நீங்க கார்ல எல்லாம் போனீங்கன்னாக்கா ரோட்ல பாத்தீங்கன்னா ஒரு தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம கிட்ட போகும்போது பார்த்தா தண்ணி இருக்காது. அதான் வந்து பேய்த்தேர்ன்னு சொல்றது. காணல் நீர்னு சொல்லுவோம். மிரேஜ்ன்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். அந்த மாதிரி எல்லா பக்கமும் காணல் நீரா இருக்குதா. தண்ணி இல்ல. தண்ணி இருக்கிற மாதிரி ஒரு நினைவுல இருக்கு. இந்த மாதிரி பயங்கரமான ஒரு வெயிலா இருக்கு. ஆனாலும் நம்ம சாமி என்ன பண்றாங்க, அவங்க வந்து இந்த தல யாத்திரையை மட்டும் நிறுத்தவே கிடையாது. ஆனா என்ன பண்றாங்க, வளஞ்சிய வணங்கிட்டு பழையாறைக்கு போறாங்க. பழையாறையில இருந்து ஆடை மேய்ச்சலில வழிபாடு செய்துட்டு பக்கத்துல திருச்சக்தி முற்றும் அம்பாள் வந்து வழிபாடு செய்த இடம். திரு ஆற்றையில் மேலையில வந்து வணங்கி நம்மளோட அம்மா மயிலா இருந்து வழிபாடு செய்ய சுவாமி அப்படி அனைத்து முத்தமிட்டாரா. அதனால திருச்சக்தி முற்றம்ட்டு அந்த இடத்துல பேரு. வழிபாடு செய்ய அருள் தருவாதாம் திருச்சக்தி முற்றத்தில் புறம் சாய்ந்தார். திருச்சக்தி முற்றத்தில் சென்றெய்திய திருமலையால் அர்ச்சித்த சேவடிகள் ஆர்வமர போனவுடனே என்ன பண்றாரு, நம்ம சுவாமிய அம்பால அர்ச்சித்தாங்களா ஒரு திருவடி, யாரோட திருவடி, சாமியோட திருவடி. அந்த திருவடியை அன்போடு பணிந்து எடுத்துட்டு எதுக்காக இது பண்ணாங்களா, கருச்சுற்றுள் அடையாமல் கை தருவார் மீண்டும் வந்து பிறவி எடுக்காத இருக்கணும்னா என்ன பண்ணும், பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டில் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் கேட்டாங்க அம்மா. அந்த மாதிரி பிறவி வேணாம இருக்கணும்னா என்ன பண்ணும், சுவாமியோட திருவடியை பிடிக்கணும். அந்த அந்த கருச்சுற்றுல அடையாம கரம் தரக்கூடிய நம்மளோட பெருமானார் ஆகிய பட்டீச்சரத்துல இருக்கக்கூடிய பெருமானார வழிபடலாம் அப்படின்னு திருச்செத்தி குன்றத்துல இருந்து பட்டீச்சரத்துக்கு போறாங்க. அப்படி போகும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த வெப்பம் வந்து தனியவே இல்லை. அப்ப சாமி என்ன பண்றாரு, அந்த ஒரு சிவபூதத்தை அனுப்பிட்டு அதை என்னன்னா நல்ல முத்துக்களான பந்தல் பாக்குறோம்னா, பந்தல் பூ பந்தல்லாம் எடுத்துட்டு போறாங்களா, சாமிக்கு பூ பந்தல்லாம் எடுத்து அது மாதிரி முத்து பந்தல் 4 பக்கமும் வந்து சிவபூதம் வந்து புடிச்சிட்டு வருது. புடிச்சிட்டு வந்து யாருக்கும் தெரியாம அங்க வந்து அந்த முத்து பந்தலை கொண்டு வந்து
பட்டீசர் வந்து இந்த முத்துப்பந்தல உங்களுக்கு கொடுத்தார் அப்படின்னு இந்த பூதம் வந்து சிவபூதம் சொல்லுது. சொன்ன உடனே அவரு அந்த பேச்சும் அந்த பூதத்தை தெரியல, பேச்சும் அந்த முத்து பந்தலும் தான் தெரியுது. உரையும் மணிமுத்தின் பந்தரும் ஆகாயத்துல எழுது. திடீர்னு பார்த்தா பூதம் பிடிச்சிட்டு இருக்காங்க, பூதம் தெரியல, ஆனா குரல் மட்டும் வருது. அங்க வந்து என்ன பண்ணுது, ஒரு முத்து பந்தல் பறந்து அழகா வருது. நம்ம சினிமால எல்லாம் காட்டுவாங்களா, அது மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இவ்வினைதான் ஈசர், ஆஹா பெருமானோரோட திருவருளா அப்படின்னு சொல்லிட்டு உடனே புலமழிந்து அப்படி கீழே விழுந்து வணங்குறாங்க. அப்பொழுதே அணிமுத்தின் பந்தரனை அருசிறக்க கதிரவுடைய மணிக்காம்பு பரிசன. உடனே கொண்டு வந்தது யாரு, சிவகணங்கள் இல்லைங்களா. அதை வந்து நம்மளோட ஞானசம்பந்தரோட கையில அடியார் கூட்டத்துல இருக்க 4 பேர் அந்த முத்து பந்தலை வாங்கிக்கிறாங்க. இந்த முத்து பந்தலை சுமந்துட்டு வந்து அவங்க அவரோட திருமணத்துல முத்திக்கு அடைகிறாங்க. ஏன்னா சுவாமிக்கு தொண்டு செய்தாங்க இல்லையா, அதனால இந்த முத்து பந்தலும் போயிடுது. முத்து பந்தலை யாரெல்லாம் பிடிச்சாங்களோ அவங்களும் வந்து சிவலோகம் போறாங்க. புதுமலரா பந்தல் பூப்பந்தல். அப்ப உடனே என்ன பண்றாங்க, கொடுத்த தடவை முத்து பந்தல். ஆனா இந்த தேவர்கள்லாம் ஆனந்தத்துல கற்பக பூ மானி பொழிஞ்ச உடனே இந்த முத்து பந்தலே ஏதோ பூப்பந்தல் மாதிரி ஆயிடுச்சாமா, அவ்வளவு இதுவா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே என்ன பண்றாங்க, வேதங்கள்லாம் அவளுக்கே எழுந்து நம்மளோட பிள்ளை பெருமானார் அதுல ஏறி எப்படி இருக்கிறாங்கன்னா சுவாமியோட திருவடியில இருக்கிற மாதிரி இருக்கிறாங்களாம். நம்ம அண்டர்பிரான் எடுத்த திருவடி நீழல் என அமர்ந்தார் அப்படின்னு சொல்றாங்க. பாரின் மிசை அன்பருடன் வருகின்றார் பன்னகத்தின் ஆரம் அணிந்தவர் தந்த அருள்கருணை திறம் போற்றி ஈரமனம் கலிதழிப்பை எதிர்கொள்ள முகமணந்து சேரவரும் தொண்டருடன் திரு பட்டீச்சரம் அமர்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டீச்சரத்துக்கு போறாங்க. பட்டீச்சரத்துல இருந்து சாதாரியில பாடுறாங்க. அந்த பட்டீச்சரத்துல ஒரு வரலாறு என்ன சொல்றாங்கன்னா, அங்கே பட்டீச்சரத்துல வந்து நந்தியம் பெருமானார் நகர்ந்து இருப்பார். பூந்துருத்தி மாதிரி 3 இடம் நந்தி பெருமான் நகர்ந்தது. ஒண்ணு பூந்துருத்தி நம்ம தேவார பாடல்ல, ஒண்ணு பூந்துருத்தி, ஒண்ணு திருப்புன்கூர், இன்னொன்னு பட்டீச்சரம். இந்த பட்டீச்சரத்துல எதுக்காக சொல்றாங்கன்னாக்கா, திருச்சத்தி முற்றத்துல இருந்து அந்த முத்து பந்தல் கீழே நம்மளோட சாமி வந்தாங்களாம், அழகா இருந்துதான். அந்த அழகை உள்ளே இருந்து பார்க்கணும்னு சாமி விருப்பப்பட்டாரா, அதனால நந்தியம் பெருமான் நவர சொன்னாரு. இந்த நந்தியம் பெருமான் நகர்ந்து அங்க இருந்து பார்த்தாரு அப்படின்றாங்க. பொதுவா சித்தாந்தப்படி என்னன்னாக்கா, நான் அந்த மனத்திரைன்றது நந்தியம் பெருமான், நந்தி விலகன, அதனாலதான் நந்தி மாதிரி நிக்காது அப்படிலாம் சொல்றோம் இல்லைங்களா. அந்த சுவாமிக்கும் நமக்கும் இல்ல இருக்கக்கூடிய திரை வந்து நந்தி. அந்த பக்குவம் அடையும் போது நந்தி தானாகவே விலகி ஈசனை காட்டும். அதுதான் நந்தி மாதிரி நிக்காதன்னு நம்ம சொல்வழக்குல சொல்றது. நந்தி பெருமான் நகர்ந்ததுன்றதெல்லாம் அதெல்லாம் கதைக்கு நம்ம 1000 கதைகள் சொன்னாலும் கூட உண்மையான சித்தாந்த கருத்து என்னன்னாக்கா, மனம் பெருமானோட அடைக்கக்கூடிய அந்த தடைகள் எல்லாம் நீக்கினாக்கா இந்த மனத்துக்கு ஆன்மாவுக்கு ஈசனை காட்டுறது யாருன்னா நந்தி. அவர் என்ன பண்ணுவார், குறுக்க இருந்து விலகி ஈசனை காட்டுவார். அதுதான் அங்க வந்து கருத்து, நம்ம உட்கருத்தா எடுத்துக்க கூடியது. பட்டீச்சரத்துல திருவிராகம் பாடுறாங்க. அடல் மறை உடல் 3ஆம் திருமுறையில 73வது பதிகம், 3ஆம் திருமுறையில 73வது பதிகம் திரு பட்டீச்சரம். பாடல் மறை உடல் மதி பல்வலையோ பாகம் அதில் 3 கணையால் கூட எரியும் பியல் காட்டினில் கூட்டு சூழ் பழசையுள், பழசைனா பட்டீச்சரம்னு அர்த்தம். மாட மழபாடி உரை பட்டீச்சரம் மேய கடி கட்டரவினார் வேடமிலை கொண்டவரை வீடு நெறி காட்டி வினை வீடும் அவரே. யார் இந்த வேடத்துல இருந்து நெறியில இருக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணுவார் சுவாமி, வீடு நிறைய காட்டி நம்மளோட வினைகளையும் தீர்த்து விடுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ரொம்ப அழகான பாடல். எதுதான் அழகில்லை நமக்கு. பல்வலை நாயகி அம்மையனுடைய பட்டீச்சரநாத திருவடிகள் போற்றி போற்றி. வினை நில்லா பதிகம்னு இதுக்கு பேர் கொடுக்குறாங்க நம்மளோட தெய்வ சக்கரா பெருமானார். வினை நில்லா பதிகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து திரு இரும்பூலை. இதுதான் வந்து இப்ப என்ன சொல்றோம், இந்த ஊர் பேர் மறந்து போச்சு, நீடாமங்கலம் பக்கத்துல குருதலம்னு சொல்றாங்களே, என்ன ஊர் அது, ஆலங்குடி. ஆலங்குடி. ஆலங்குடி திருவெண்காடுமா, திருவெண்காடு. நம்ம ஊர் பேரு நம்ம இப்பத்தைய பேர் சொல்றதே இல்லைன்றதால சட்டுன்னு மறந்து போகுது. திரு ஆலங்குடின்னு சொல்லக்கூடிய தலம். இதுதான் இரும்பூலைன்னு நம்மளோட தேவார பெயர் வந்து திரு இரும்பூலை. இதுலயும் வினா உரை பதிவு அழகா சொல்றார். சீரார் கழலே தொழுவீர் இது சுப்பு. நானும் இந்த திருவடியே வணங்கிட்டு இருக்கீங்களே, கொஞ்சம் சொல்லுங்களேன். வாரார் முளை மங்கையோட அம்மாளோட இருந்து ஏறார் இரும்புலை இடம் கொண்ட ஈசன் காரார் கடல். அந்த அம்பாலே சும்மா தனியா இருந்தா கூட பரவாயில்ல, பாதியில அம்மையும் வச்சுக்கிட்டு
இவ்வளவு விஷத்தை சாப்பிட்டாரே, ஏதாவது ஆனா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த மாதிரி பாடக்கூடிய பாடல் இந்த ஏலவார்கோழி அம்மையுடன காசி ஆரணேஸ்வரரை வந்து வழிபாடு செய்யறாங்க. அந்த இது அடுத்தது அரதை பெரும் பாழி அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ஒரு சின்ன பொந்து மாதிரி இருக்கும். அதுல இருந்துட்டு சாமி எட்டி பாக்குற மாதிரி இருக்கும். வித்தியாசமா இருக்கும். திரு அரதை பெரும்பாழி கொல்லியில 3ஆம் திருமுறையில 30வது பதிகம். 3ஆம் திருமுறையில 30வது பதிகம் அரதை பெரும்பாழி அப்படின்றது பாடுறாங்க. அதுல இருந்து அது நம்ம சாமி வந்து ஒரு இதுலயே சொல்லிடுறாங்க. அரதை பெரும்பாழியே முதலாக திருச்சேரை திருநாளூர் குடவாயில் நாடிய நரையூர் தென் திருப்புத்தூர் அவ்வளவு தளம் வந்துருச்சு பாருங்க. நயந்து இறைஞ்சி நீண்டு தமிழ் தொடைப்புடைந்து அந்நகரில் நெடுதிருந்தார். திருப்புத்தூர் வரைக்கும் இருக்கிறாங்க அப்படின்றது சொல்றாங்க. நாலூர் மயானம்னு கூட ஒண்ணு இருக்கு. நாலூர்னு ஒரு தலம் இருக்கு. நாலூர் மயானம் ஒரு தலம் இருக்கு. அடுத்து திருச்சேரை, இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. நம்மளோட அப்பசாமியோட பாடல் கூட இருக்கு இல்லைங்களா? உரியா வரும் புண்ணியம் பைக்கடும் புரியாயது அறிவு கூடியும் சீரியார் பயிர் சேரேன்னு சொன்னாரு. நாரி பாகத்தன் நாமம் குழந்தைங்களுக்கு எல்லாம் படிப்பு வரணும்னு அதான் சொல்றோம். அம்மா சாமி வந்து சென்னரியப்பர் ஞானவள்ளி நம்ம இங்க இருக்காங்க. அங்க வந்து சாதாரியில பாடுறாங்க திருவிராகத்துல அந்த இது. அடுத்து நாலூர் மயானம் நல்லா இருக்கும். இந்த நாலூர் நாளும் 2ஆம் திருமுறையில 46வது பதிகம். சின்ன ஊரு, கோயில் ரொம்ப அழகா இருக்கும். சாமி வந்து அப்படியே ஆனந்தமா இருப்பாரு. அவரோட முன்னாடி வந்துட்டு ஒரு ஞானசம்பந்தரோட திருமேனி இருக்கும். ரொம்ப அழகா இருக்கும். அவரை விட்டு வரவே மனசு வராது. அவ்வளவு அழகா இருப்பார். அந்த சீகாவரத்துல பாடுறாங்க. பாலூரும் மலை பாம்பும் பனிமதியும் மத்தமும் மேலோரும் செஞ்சடையான் வெண்ணூல் சேர்மார்பீனாலோர் மயானத்து நம்பான் கண்ணடி நினைந்து மாளோரும் சிந்தையப்பால் வந்தூரா மறுபிறப்பே அப்படின்றாங்க. மாலூரும் சிந்தைனாக்கா அவரோட திருவடியிலேயே நம்மளோட இது மயக்கம் இல்லாம அவரே நினைச்சு இருந்தாக்கா மறுபிறப்பு வராது அப்படின்றாங்க. இல்ல ஒரு இடத்துல கூட நாளும் நத்தொழி வேவா 8வது பாடல சொல்றாரு பாருங்களேன். 10 தலையோனை பாதத்தொருவிரலால் வைத்து மலையடத்து வாளொரு நாள் கொடுத்தான் நத்தின் ஒளிவோவா நாளொரு மயானத்து என் அத்தன் அடி நினைவார்க்கு அல்லல் அடையாவேன்னு சொல்றாரு. அந்த இன்னைக்கு நீங்க போனீங்கன்னா அந்த நத்து ஒளி இருக்குன்னு அதை சுத்தி ஒரு அகழி மாதிரி இருக்கும். ஒரு நீர்நிலை இருக்கும். இந்த நத்துக்களோட சத்தம் வந்து இந்த தேவாரத்துல குறித்த மாதிரியே இருக்கும். நாங்க ஒரு நாள் இதெல்லாம் எங்களுக்கு எப்படின்னாக்கா நம்ம பக்கத்து வீட்டுல அக்கத்து வீட்டுல எல்லாம் போயிட்டு எவ்வளவு நாள் கதை பேசிட்டு இருப்போம். அந்த மாதிரி நான் திருவாரூர்ல இருந்தப்பெல்லாம் இந்த தலங்களுக்கெல்லாம் அப்படி நினைச்சா போயிருந்து அங்க அந்த அந்தணர்கள் வீட்டுல காஃபி எல்லாம் குடிச்சு அவங்களோட இருந்து கோயில்ல மூளைக்கு மூளை உட்கார்ந்து மூளைக்கு மூளை பாடி மூளைக்கு மூளை அந்த அந்த கோயில்ல எல்லாம் ஒரு இடம் கூட இல்லாத இடம்ல நாங்க உட்கார்ந்து பாடாதவோ இல்ல படிக்காதவோ இல்ல சிந்திக்காதவோ அந்த மாதிரி என்ன சொல்றது நம்மளோட சொந்தக்காரங்க வீடு மாதிரி நாலூர் மயானம் தலையாலங்காடு கரவீரம் இதெல்லாம் வந்துட்டு பெருவேலூர் சேரை கூட அவ்வளவு இது இல்ல. சேரை போவோம் நிறைய. ஆனா போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துடும். இந்த தலங்கள்லாம் வந்து ஒரு உறவினர்கள் வீடு மாதிரி எனக்கு அந்த சொல்லும் போதே எனக்கு ஆனந்தமா இருக்கு. நாலூர் மயானம்னு சொல்லிட்டு பெரிய நாயகியோட பலாசவண்ணநாதர் அப்போ குருக்கள் இல்லாத சமயத்துல ஒரு தனிப்பட்ட ஒரு அன்பரை தான் நல்லா எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் குருக்கள்லாம் போட்டு நல்லாவே இப்ப பூசை நடந்துட்டு இருக்குது. அடுத்து திருக்குடவாயில் சொல்றது அதுவும் நல்லா இருக்கும். இப்படி போன உடனே 4 சொல்லுலயே 4 அப்படி அழகா நின்று வாங்க வாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். 4 திருமேனி குடவாயில்ல இந்தலத்துல 2ஆம் திருமுறையில 22வது பதிகம். திகழும் திருமாலோடு நான்முகன் புகழும் பெருமான் அடியார் புகழ மகிழும் பெருமான் குடவாயில் மண்ணி நிகழும் பெருங்கோயில் நிலாயவனே அப்படின்னு சொல்றாங்க. மாட கோயில் இது கூட. இந்த குடவாயில்ன்றது மாட கோயில். அதுல காந்தாரத்துல கூட சொல்லி வினாவிர பதிகமா சொல்லுவார். விரியநாயகரோட கோணேஸ்வரர். அப்புறம் நிறைய சித்தீச்சரம். இது நம்ம சொந்தக்காரங்க வீடு மாதிரிதான் நிறைய சித்தீச்சரமும். அதுக்கு வந்து நிறைய பாடல்கள் பாடுறாங்க. 3 பாடல்கள் பாடுறாங்க. பியந்தை காந்தாரத்துல ஒண்ணு, தக்கேசுல ஒண்ணு, அதுக்கப்புறம் தக்கராகத்துல ஒண்ணு. 3 பாடல்கள் அங்க பாடுறாங்க நிறைய சித்தீச்சரத்துல.
நரையூரு நம்பன் அவனேன்னு பாடுவாங்க. நரையூர் சித்திரச்சராறு அழகம்மையுடனார் சித்தநாதர். நமக்கு வேண்டிய சித்திகள் எல்லாம் தருவார் பெருமானார். நமக்கு என்ன சித்தி வேணும்? இந்த உலகியல்ல மயங்காம சாமியை நினைக்கக்கூடிய சித்தி தான் இப்போதைக்கு நம்மளுக்கு தேவை. வேற என்ன தேவை இருக்குது? அது மாதிரி சித்தீச்சுரத்துல நிறைய சித்தீச்சுரத்துல கேக்குறாங்க. கேட்டது அடுத்த தலம் திரு அரசிற்கரைப்புத்தூர். நம்மளோட புகழ்துணை நாயனாரோட ஊர் அரசிற்கரைப்புத்தூர். நபிசாமி கூட சொல்லுவாங்க, இந்த குடத்தை கொண்டு வந்து நீர் விட்டு உங்களோட விழுத்தினதெல்லாம் நீங்க நித்த ஒரு காசு என்ற அந்த செய்தியை கொடுப்பாங்க. காந்தாரத்துல அரசிற்கரைப்புத்தூர்ல பாடுறாங்க. அழகாம்பிகை என்பதுனா படிக்காசு வைத்த பரமர். ஏன் படிக்காசு வைத்த பரமர்னாக்கா புகழ்துணை நாயனான்னு ஒருத்தர் இருக்காரு. அவரு வந்து சுவாமிக்கு பூசை பண்றவர். அப்போ ஒரு நிறைய இந்த என்ன சொல்றது, பஞ்சம்னு சொல்லுவாங்கல்ல, வர்க்கடம். அது தமிழ்ல வந்து வர்க்கடம் சொல்லுவாங்க. இந்த வர்க்கடமான ஒரு காலம் வந்துடுது. வந்த உடனே எல்லாரும் அந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே போயிடுறாங்க, அந்த ஊரை விட்டு போயிடுறாங்க. அப்போ வந்து இவர் இல்ல இல்ல என்னோட பெருமானாரை விட்டுட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு சாப்பாடே இல்ல. சுவாமிக்கு நைவேத்தியம் பண்றது கூட ஒண்ணும் இல்ல. ஆனாலும் என்ன பண்றாரு, ஒரு குடம் தண்ணியை கொண்டு போய் தினம் அவருக்கு வந்து தீர்த்த விட்டுட்டு வர்றாரு. இவர் சாப்பிடனாலும் சுவாமிக்கு பூஜை பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாள் ரொம்ப நாள் சாப்பிடாததால என்ன பண்றாரு, சாமி மேல இப்படி குடத்தை தூக்கி ஊத்துவோம் இல்லைங்களா, அப்படி ஊத்தும் போது அவரால் அந்த கை பேலன்ஸ் பண்ண முடியாது. குடத்தோடய சுவாமி மேல போட்டுட்டு கீழே விழுந்துடுறாரு. விழுந்த உடனே விழுந்தவங்கிட்ட நீ எழுந்துருச்சு, ஐயோ சாமி மேல குடத்தை போட்டுட்டோமேன்னு அப்படியே நடுங்கி வருத்தப்படுறாரு. பயம் இல்ல, வருத்தப்படுறாரு. வருத்தப்பட்டனே சாமி சொல்றாரு, நீ பயப்படாத, நீ இந்த பஞ்சம் மாறுற வரைக்கும் தினம் இந்த படியில ஒரு காசு வைக்கிறேன், நீ எடுத்து உணவு சாப்பிட்டுட்டு எனக்கு வந்து பூசை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதான் நித்தல்னு ஒரு படிக்காசு நல்குதலும் அப்படின்னு சொல்லுவாரு. அதனாலதான் படிக்காசு வைத்த பரமர்னு சுவாமிக்கு பெயர், திருநாமம். அழகா இருப்பாரு. அதாவது அழகாம்பிகை. அவரு படிக்காசு வைத்த பரமர்னு பேரு தான். ஆனா அவரும் அழகர் தான். அழகாம்பிகையும் அழகரும் தான் அங்க இருப்பாங்க. இப்படி எல்லா தலங்களும் தலங்கள் வழிபாட்டு முத்துச்சிவிகை வாங்கினவனே தோணிபுரத்துக்கு தானே திரும்புறாங்க. திரும்ப வரப்போகும்போது தானே இத்தனை தலங்கள் பாக்குறாங்க. அதனால இப்ப சிவபுரம்னு சொல்லக்கூடிய நம்மளோட தோணிபுரத்துக்கு வந்துட்டாங்க. சிவபுரம்ன்றது வெண்கோட்டு பண்ணியா திருமால் வழிபாடு செய்தது. பன்றியா எடுத்தாரு இல்லைங்களா, அந்த திருமால் வந்து பன்றி அவதாரமா வெள்ளை பன்றியா எடுத்து சாமியை வழிபட்ட இடம் வந்து சிவபுரம்னு சொல்லக்கூடிய தலம். அங்க வந்து 2 பாடல் பாடுறாங்க. வியாழக்குறிஞ்சில 1, வியாழக்குறிஞ்சில 2, அப்புறம் திருவிராகம் நட்டபாடையில 1. 1ஆம் திருமுறையில 21வது பதிகம். புவமலி கனல் பூனல் புவி கலை உரை மறை திரைகுணம் அமர்நேரி சிவமலி தரசுரன் முதலிய திகழ்தரும் உயிரவை அவைதம பவமலி தொழுது நினைவோடு பதுமனல் மலரது மருவிய சிவனது சிவபுரம் நினைப்பவர் செல்நிலன் இனி நிலை பெறுவரே அப்படின்னு சொல்றாங்க. திருமகளோடு ரொம்ப செல்வமா வரணும்னா இங்க வந்து, ஏன்னா திருமகளோட கணவனாகிய திருமாலை வழிபட்ட இடம். இங்க வந்து வழிபாடு செய்தீங்கன்னா அந்த 2வது பாடல சொல்லுவாங்க. சிலைமலை மதில் சிவபுரம் நினைப்பவர் திருமகளோடு லட்சுமி கடாட்சம் ஃபுல்லா இருக்கும் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அத சொல்றாங்கல்ல, அதை மட்டும் சரி அப்படியாமா, லட்சுமி கடாட்சம் இல்ல எல்லாமே வேணுமானா, ஆமா இந்த பதிகம் எல்லாத்தையும் பாருங்க. 4வது பாடல்ல வந்து செய்யமகள் தலைவர் ஆவாங்க, கலைமகள். அப்ப என்ன பண்ணணும்னா இந்த வந்து இந்த பாட்டை வந்து பொதுவா நம்மளோட நவராத்திரியில 9 நாளும் இத பாடலாம். 3 அம்பிகைக்கும் பாடுற மாதிரி இருக்கும். நமக்கு வந்து பெரும்பாலும் அம்பால பாடுறது பழக்கம். இது அந்த நவராத்திரியில பாடுறது ஒரு வழக்கம். இந்த பாட்டு பாடலாம், எழுதிக்கலாம். அடுத்து சிவபுரத்துல சொல்லியாச்சு 2 பாடல். அடுத்து குடமூக்கு. கும்பகோணம்னு சொல்லக்கூடிய குடமூக்குக்கு வராங்க. குடமூக்குல பஞ்சமப்பன் 3ஆம் திருமுறையில 59வது பதிகம். 3ஆம் திருமுறையில 59வது பதிகம். திருஞான சம்பந்த குடும்பத்தச்சர். இந்த குடமூக்கை உவந்து இருக்கக்கூடிய பெருமான் யாருன்னா எங்களோட சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சமப்பன் பாடுறாங்க. அறவிரி கோடல் நிடல் அணி காவிரியாற்றையலே மரவிரி போது மகள் மணமல்லிகை கல்ல வேழும் புறவிரி சோலை சூண்ட
குழகன் குடமும் கிடமா இரவிரி திங்கள் சூடி இருந்தான் அவன் எம்மிரையே அப்படின்னு இவங்களோட பெருமானார் எங்க இருக்காருன்னா திங்கள் சொல்லி இந்த கும்பகோணத்துலதான் இருக்காரு, குடமூக்குலதான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க மங்களநாயகி நம்மளோட கும்பேஸ்வர பெருமானார வணங்குறாங்க. அடுத்து குடந்தை காரோணம். இப்போ நீங்க இது இருக்கு இல்லைங்களா, மகாமக குளம், அங்க இப்ப ஒரு காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கும், அதுதான் குடந்தை காரோணம் சொல்லக்கூடிய தலம். அந்த குடந்தை காரோணம் அடியனுக்கு ரொம்ப வருஷமா, கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமா தொடர்ந்து அந்த இந்த தலத்தோட ஒரு தொடர்பு உண்டு. வருஷத்துல ஒரு தடையோ 2 தடையோ எனக்கு அந்த அவங்களோட செக்கிழா மன்றம் இருக்கு, அவங்களோட சொற்பொழிவுல எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த குடந்தைக்காரவங்க என்னோட ரொம்ப மனதுக்கு ரொம்ப நெருக்கமான தலம். அதான் குடந்தை கீழ்கோட்டம்னு ஒண்ணு இருக்கு, குழந்தை காரோணம் சொல்றாங்க. இந்த நவ தீர்த்தங்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதான் மகாமக குளத்துக்கு கரையிலே இருக்கிறது, தக்கேசில பாடுறாங்க. முதல் திருமுறையில 72வது பதிகம். வாரார் கொங்கை மாதோர் பாகம் ஆக வாசடை நீரார் கங்கை திங்கள் சூடி நெற்றி ஒற்றை கண் கூறார் மழுவன்றேந்தி அந்தன் குழகன் குடமூக்கில் காரா கண்டத்து என் தோல் எந்தை காரோணத்தாரே. காரோணம்னா ஒரு குறுக்கு சந்துன்னு அர்த்தம். இன்னைக்கும் போனீங்கன்னா அது ஒரு குறுக்கு சந்துலதான் இருக்கும். அப்பையில இருந்து அது பாடி இருக்காரு பாருங்க, காரோணத்தாரே அப்படின்னு சொல்லி. தேன்மொழி தேனார் மொழி அமையுடனாக சோமநாதர் காசி விஸ்வநாதர் விசாலாட்சி அம்மை திருவடிகள் போற்றி போற்றி. திரு கற்குடி, இது என்னன்னாக்கா அந்த கும்பகோணத்துல இருந்து சேரைக்கு முன்னாடி அப்படி திருமண உடனே இருக்கும், சின்ன கிராமம், நல்லா இருக்கும். இந்த காந்தார பஞ்சபுரத்துல அமைந்தது திருக்கருக்குடி. 3ஆம் திருமுறையில 21வது பதிகம் திருக்கருக்குடி. நனவிலும் கனவிலும் நாளும் கண்ணொளி நினைவிலும் எனக்கு வந்து ஏதும் நின்மலன் கனை கடல் வையகம் தொழு கரு கூடி அனலெறியாடும் எம் நடிகள் காண்மீனே. அவர் காட்டினாதான் நம்ம பார்க்க முடியும், நம்மளுக்கு எங்க இருந்து தெரியும், அழகா நம்மளுக்கு காட்டு அனலெறி ஆடையும் அடிகள் பானுங்க பண்ற எப்பேற்பட்ட சுவாமினா, நனவிலும் கனவுலையும் நினைச்சுக்கிட்டே இருந்தா நனவுலயே இருப்பாராம். நனவுலயும் நினைச்சுட்டாதான் என் நினைவிலே இருப்பாரா சுவாமி. எய்தும் நின்மலன் அவர் இப்ப தூங்கும் போது நினைக்கிறோம், பெட்ல படுத்துட்டு நினைக்கிறோம், அப்ப இதெல்லாம் தப்பு இல்லையா? சுவாமினா போய் பயபக்தியா குளிச்சு முழுகி சாமி ரூம்ல இருக்கிற சாமி தான் நினைக்கணும், அப்படி கிடையாது. அவர் நின்மலன், அவருக்கு மலங்கள் அற்றவர். எந்த நேரமும் நினைக்கலாம், எந்த நேரம் நினைக்கிறதுக்கு ஒரு இதுவும் கிடையவே கிடையாது. அதனால அதுக்காக ஒரு அனுஷ்டானமா ஒரு நியமமா இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லல. ஆனா நியமத்துல மட்டும்தான் நினைக்கணும்னு இல்ல, எல்லா நேரமும் சாமியை நினைக்கணும்ன்றத சொல்றேன். இப்படி சொன்னா அப்படி எடுத்துடுறாங்க சிலர். அத்வைத நாயகியம் சத்குண லிங்கேஸ்வரர் அங்க வணங்குறாங்க. அடுத்து நாகேஸ்வரம். திரு நாகேஸ்வரனாலும் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் தான். ஏன்னா நம்மளோட தெய்வ சேக்கிழா பெருமானோட ஆத்ம இடம், ஆத்மநாதர் அவர். அதனாலதான் இங்க இருந்து அவரோட குன்றத்தூருக்கு போயிட்டு இதே மாதிரி கோயில் கட்டுறாங்க, நாகேஸ்வரநாதரை அங்க கட்டுறாங்க. திருநாகேஸ்வரத்து அமர்ந்த செங்கடக கனிக்குன்றை கருநாகத்து உரிபுணிந்த, ஏன்னா அவர் நாகேஸ்வரராம், அதனால கருநாகத்து உணை புரிந்த கண்ணுதலை சென்றிரஞ்சி. எவ்வளவு அழகா சொல்றாருல. அருஞான செந்தமிழின் திருப்பதிகம் அருள் செய்து பெருஞான சம்பந்தர் பெருகார்வத்துடன் இன்புற்றார் அப்படின்னு சொல்லிட்டு வினையரும் பதிகம்னு இதுக்கும் சொல்றாங்க. செவ்வழியில் அமைந்தது. செவ்வழி பாடினது நம்ம சாமி மட்டும்தான், ஞான பிள்ளையார் மட்டும்தான் செவ்வழியில பாடுறாங்க, வேற யாருமே செவ்வழி பாடுறாங்க. மன்னிக்கணும்மா, இது பெரிய புராணத்துல எத்தனாவது பாடல்னு சொல்லுங்கம்மா. சண்மகாரேஸ்வர திருடிகள் போற்றி போற்றி. நாகேஸ்வரம் இந்தளத்துல ஒரு பாடல், செவ்வழியில ஒரு பாடல். அடுத்து நம்மளோட திருட மருதூருக்கு வந்துட்டாங்க, திருவிடை மருதூர். இப்ப என்ன பண்றாங்க இதுல நம்ம பார்க்கலாம். மானாகம் அரிச்சித்த மலர்கமல தாழ்மணி, எது அரிச்சித்துதான்? நாகம் அரிச்சித்து வணங்கிய மலர்கமல தாளாகிய நாகேஸ்வரத்து பெருமானாரை வணங்கிட்டு, நாகம் அர்ச்சித்து வணங்குறது அது ராகுத்தாலன்னு போயிட்டு, சாமியா நாகமே சாமியை தான் வணங்குச்சு, ஆனா நாகத்தை வணங்குவாங்க, சாமியை வணங்க மாட்டாங்க. பணம் கட்டி அங்க அபிஷேகம் பண்ணுவாங்க, சாமியை போய் பார்க்க மாட்டாங்க. அவர் செவனேன்னு உட்காந்துட்டு இருப்பாரு. அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது, போய் மூலவரை வணங்கணும். அந்த நாகேஸ்வரத்தை பெருமானாரை வணங்கிட்டு, நாளும் பரவும் பிணி தீர்க்கும் நலம் போற்றி, சாமி என்ன பண்ற பிணியை தீர்க்கணும்னு அவர்கிட்ட போட்டிட்டு
பாலாரும் மணிவாயராகிய நம்மளோட ஞானசம்பந்த மூர்த்தி நாயனார் திருவிடை மருது பூணாரும் புனல் பொன்னி தடங்கரை பூக்களால் மறந்து வாசனை மிகுந்த அந்த திருவிடைமருதூர் போறாங்க. அப்போ போன உடனே தூரத்திலேயே பாக்குறாங்க. பார்த்த உடனே கேக்குறாங்க. அந்த இதுதான் வந்து நம்ம பெருமானார் இடமருது சுவாமி இருக்கக்கூடிய இடைமருது இதான் அப்படின்னு தூரத்திலேயே கேக்குறாங்களா, இதான் நம்ம ஊரா, இதான் நம்ம ஊரான்னு நம்ம கேட்போம் இல்லைங்க. அந்த மாதிரி அணுகிய அளவுல அடியார்களை பார்த்து கேட்கிறாங்களாம். இது சுவாமி சந்தோஷமா இருக்கக்கூடிய இடம் இதுதானா, திருவிடை மருதூர் இதுவானா அப்படின்னு கேட்கிறாங்க. ஒன்னாம் திருமுறையில 32வது பதிகம். இது வந்து திருவிடைமருதூர் போகல, எல்லையிலே பாடிட்டாங்க அணுகிய அளவுல. ஓடே காலன் உண்பதும் ஊரிடு பிச்சை காடே இடமாவது கல்லால் நிழல் கீழ்வாடா மூளை மங்கையும் தானும் மகிழ்ந்து ஈடா உரைகின்ற இடைமருது இதோ அப்படின்னு சொல்றாங்க. அந்த சுவாமிக்கு தீர்த்தம் விடுறத சொல்றாங்க. தடம் கொண்டதோ தாமரை பொன் முடி தன்மேல் குடம் கொண்டு அடியார் குளிநீர் சுமந்தாட்ட படம் கொண்ட பாம்பரை ஆத்த பரமன் இனம் கொண்டு இருந்தான் இது இடைமருதோ அப்படின்னு சொல்லிட்டு பாடுறாங்க. இடைமருதோருக்கு ஏகப்பட்ட பாட்டு எல்லையிலே பாடியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, உள்ள போறாங்க. அதை கேட்கணுமா, அந்த காந்தாரத்துல சொல்றாரு, அந்த கோயிலே கோயிலாக மகிழ்ந்தீரேன்ற மாதிரி திருமுன்புல எழுதிய அளவுல 2ஆம் திருமுறையில 56வது பதிகம். சாமியே கேக்குறாங்க. பொங்கு நூல் மார்பினீர் பூதப்படை பொங்கு நீர் மார்பினீர் பூதப்படை நீர் பூங்கொங்கை தங்கு செஞ்சடை நீர் சாமவேதம் மோதி நீர் எங்கும் எழிலார் மறையோர்கள் முறையால் ஏத்த இடைமருதில் மக்கள் தோய் கோயிலே கோயிலாக மகிழ்ந்தீரே அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ந்து இருக்கக்கூடிய இடம் இந்த திருவிடை மருதூர் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அங்க இருக்கக்கூடிய அங்கே கொஞ்ச நாள் தங்கி இருக்காங்க. அந்த மடம் எல்லாம் இருக்கு இல்லையா, அவங்களோட மடம் அங்கெல்லாம் தங்கி இருக்காங்க. குறிஞ்சியில அந்த திரு இருக்குக்குறன்னு சொல்லக்கூடிய 1ஆம் திருமுறையில 95வது பதிகம். தோடற்காதினன் பாடுமறையினன் காடு பேணி நின்று ஆடும் மருதனே கருது சம்பந்தன் மருதன் அடிப்பாடி பெரிதும் தமிழ் சொல்ல பொருத வினைப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அது பாடுறாங்க. அடுத்து இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பாட்டு 1ஆம் திருமுறையில 110வது பதிகம். மருந்தவன் வானவ தானவர்க்கும் பெருந்தகை பேரவினோடைரவும் மானான் அருந்தவ முனிவரோடு ஆள் நிழல் கீழ் இருந்தவன் பல நகர் இடைமருதே. எல்லாத்துக்கும் மருந்து அவரே, வேற யாரு இருக்க முடியும். அடுத்து அதுலயே வந்து திருவிராகம் வியாழக்குறிஞ்சி நடைமறு திரிபுரம் எரியுன நகை செய்துன்னு அதுலயே திருவிராகம் பாடுறாங்க. திருவிராகத்துல 2 விரிதறி புலிமுறி உறவி அறையினர் 1ஆம் திருமுறையில 122வது பதிவு. நிறைய பாடல்கள். நன்முலை நாயகம்ட மருதவாணரை வந்து அங்க வணங்கிட்டு இருக்காங்க. நிறைய அங்க இருந்து பக்கத்துல இருக்க பாத்துங்க பகுதிகளுக்கு எல்லாம் போயிருக்க வேணும். ஆனா அந்த பதிகள் எதுன்னு தெரியல, அதுக்கான பதிகங்களும் நம்மளுக்கு கிடைக்கல. ஒண்ணு பிளஸ் 6 பதிகங்கள்ல வந்து இதுக்கு பாடுறாங்க நம்மளோட திருவிடைமருதூருக்கு. அதுக்கப்புறம் அங்கே பக்கத்திலேயே இருக்கக்கூடிய குரங்காடுதுறை, நம்ம முன்னாடி போனது வடகுரங்காடுதுறை குலைவணங்கீஸ்வரர் பார்த்தோம் இல்லைங்களா, அது வடகுரங்காடுதுறை. இது வந்து தென் குரங்காடுதுறை. அது வாலி வழிபட்டது, இது சுக்கிரவன் வாலி சுக்கிரவன் 2 பேரும் மாறி மாறி வழிபட்டது. இது வந்து தென் குரங்காடுதுறை. 2ஆம் திருமுறையில 35வது பதிகம். பரவ கேடும் பல்வினை பாரிடம் சூழ இரவில் புறங்காட்டு இடை நெஞ்சு எரியாடி அறவச்சடையந்த நன்மை அழகார் குறவ பொழில் சூழ் குரங்காடுதுறையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரங்காடுதுறை பாடுறாங்க. பவளக்குடியம்மையோட ஆபத் சகாயேஸ்வரர் பாடுறாங்க. அப்படி பாடிட்டு என்ன பண்றாங்கன்னாக்கா 417வது பாடலுக்கு வாங்க. இதுல பெரிய புராணத்துல 417வது பாடல். அம்மல தடம் பதிபணிந்து அகன்று போந்து அருகு எங்கது அந்த தென்குரங்காடு திரையில இருந்து வணங்கிட்டு அங்கேருந்து வந்து மைமலர் களத்து இரவதம் கோயில்கள் வணங்கி நிறைய வந்து தலங்கள் வணங்கி இருக்காங்க. இது நம்மளுக்கு தெரியல. நம் மலத்துய தீர்க்க வந்து அருளிய ஞான செம்மலார்
திரு ஆவடுதுறையின என்றார். அப்ப யார் வந்து நம்மளோட துயர தீர்க்க முடியும்னா ஞானசம்பந்தர் தான்னு நம்மளோட பெருமானார் சொல்றாங்க தெய்வ செக்கிழார். அதாவது நம்மள துயர் தீர்க்க வந்து அருளிய ஞானச்சம்மலார் திரு ஆவடுதுறையின. ஏமா ஞானசம்பந்தர் 7ஆம் நூற்றாண்டுல பிறந்தாரு. நமக்கு எப்படிமா அவர் வந்து நம்மளோட மலங்களை தீர்க்க முடியும்னா அவருதான் பாடி வச்சுட்டு போயிருக்காரு. அந்த பாடல்களை நம்ம பாடினா நம்மளோட மல துயர் தீர போகுது. அதனாலதான் நம்மள துயர் தீர்க்க வந்த அப்படின்றாங்க. ஆஹ் பெருமானாரை வந்து வணங்குறாங்க. வந்து வணங்கினா அங்க இருக்கக்கூடிய அந்த அருக்கும் அருமறை பொருளா வந்த பெருமானாரை இந்த சிவிகையில இருந்து இறந்து வழங்கிட்டு உள்ள போறாங்க. உள்ள ஆவணத்துறை பெருமானாரை வணங்கிட்டு அங்க இருக்க போகும்பொழுது கொஞ்ச நாள் தங்கி இருக்கிறாங்க. அப்ப தங்கி இருக்கும்போது அந்த காலம் வருது. அதாவது வழிபாட்டுக்கு உத்தராயண காலம், தட்சிணாயன காலம்னு உத்தராயண புண்ணிய காலம், தட்சிணாயன புண்ணிய காலம் அப்படின்லாம் வந்து அர்ச்சனையில சொல்லுவாங்க இல்லையா? அதுல வந்து தட்சிணாயன காலம் வந்து வேள்விக்கு உரித்தான காலம். அதனாலதான் அந்த வேள்வி செய்யக்கூடிய காலம் வந்துருச்சு. மேவியாங்கு உரை நாளில் வேள்வி செய்வதனக்கு ஆவதாகிய காலம் வந்தாரு. அப்ப அந்த வேள்வி செய்யக்கூடிய காலம் வந்ததால இவ்வளவு தூரம் யார் வந்தா நம்மளோட சிவபாத இருந்தேன்னா நம்ம பிள்ளைப்பெருமானோர வராங்க. அவங்க என்ன சொல்றாங்க, சாமி கிட்ட போயிட்டு நம்ம நம்ம ஞானசம்பந்தர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி வேள்வி பண்றதுக்கு பணம் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. அது கேட்ட உடனே பெருமானாருக்கு வந்து என்ன தோணுதுன்னா, அந்த மேல் பொருளான ஆவடதுறையில் எந்த நாடு சிவபெருமானோட திருவடி தானே எனக்கு பொண்ணும் பொருளும், எனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வேற என்ன பொருள் இருக்கு அப்படின்னாலும் அப்பா கேட்டாரு இல்லைங்களா? அதனால என்ன பண்றாரு, சென்று தேவதேவராம் மகள் கோயில் முன்பே இது நின்று போற்றுவார். அங்க இருந்து என்ன பண்றாங்க, பாடுறாங்க. நீள் நீதி வேண்டினார்க்கு ஈவது ஒன்றும் மற்றிலேன் உன்னடி அல்லது ஒன்றறியேன் என்று பேரொருள் பினவிய சித்தமிழ் பாடி. சாமி உங்களோட திருவடியை தவிர எனக்கு வேற எதுவும் கிடையாது. நீல் நிதி அப்பா கேட்கிறார், எனக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பாடுறாங்க. அப்படி நாலடி மேல் வைப்புன்ற சொல்லக்கூடிய அந்த பாடலை பாடி முடிச்ச உடனே நச்சி இன்தமிழ் பாடி சாமி பணம் கொடுங்க அப்படி பொருள் கொடுங்கன்னு கேட்டாராம். கேட்டு பாடிய தமிழ இச்சையா சாமிக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அந்த பாட்டு. அதனால இச்சையே புரிந்த அருளிய இறைவர் இன்னருளார் அச்சிறப்பு அருள்பூதம் முன்விரைந்து அகழ்பீடத்து உச்சி வைத்தது பசும்பொன் 1000 கிழி வந்து 1000 தங்க காசு இருக்கக்கூடிய ஒரு கிழியை கொண்டு வந்து ஒரு பூதம் அந்த பீடத்துல வச்சுட்டு போயிடுச்சான். அப்புறம் அங்க இருந்து என்ன சொல்லுதான் பூதம் சொல்லுது, உயிர்த்தை கிழி பொன்னுலவா கிழி உமக்கு நித்தினார் அருள் செய்தது என்று உரைநேர் தொழுத. என்ன சொல்லுது, என்ன நீங்க இந்த கிழி வந்து உலவா கிழி எடுக்க குறையாதது, இந்த பொண்ணுல எடுக்க வந்துகிட்டே இருக்கும். அதனால இதை நீங்க எடுத்துக்கோங்க, இந்த சாமி கொடுத்தாரு அப்படின்னு அந்த பூதம் சொல்லிட்டு போயிடுது. அந்த மாதிரி சொன்ன உடனே தொழுது சுவாமி என்ன பண்ணாங்க, நம்ம ஞான பிள்ளையார் தொழுது அப்பாவுக்கு கூப்பிட்டு சொல்றாங்க. ரொம்ப அழகான இடம் அந்த இடம். 429வது பாடல் பாருங்க. சிவபாத இருதயர் வந்து ஞான பிள்ளையாரு திருவதாரம் பண்றதுக்கே தவம் பண்ணவர். இந்த வேதா நெறி தழைத்தோங்கிறதுக்காக ஒரு பிள்ளை வேணும்னு கேட்டவர். அப்பேற்பட்டவர்கிட்ட பொருள் கொடுக்கும் பொழுதும் ஞான சம்பந்தர் கண்டிஷனா சொல்றாரு. என்ன சொல்றாரு, ஆதி மாமரை விதியினால் ஆறு சூழ் வேணிநாதரை முன்னாகவே புரியும் நல் வேள்வி தீது நீங்க நீர் செய்யும் திருக்கழமலத்து வேத வெதியர் அனைவரும் செய்யவும் மிகுமாறு. இப்ப என்ன சொல்றாரு, சுவாமியை முன்னிறுத்திதான் வேலை செய்யணும். தக்கன் வேள்வியை விட பெரிய வேள்வி உலகத்துல உண்டா? ஆனா ஏன் அந்த வேள்வி அழிந்தது? அது தக்கன் சுவாமியை முன்னிறுத்தி செய்யாத போனா. அவனை விட பெரிய வேலை இந்த உலகத்துல இன்ன வரைக்கும் யாரும் செய்தது கிடையாது. ஆனா அந்த வேள்வி அழிந்து பட்டு போனது ஏன்? அவன் வந்து சுவாமியை முன்னே. அதனால என்ன சொல்ற, கரெக்டா சொல்ற. ஆதி மாமரை விதினால் ஆறு சூழ் கங்கை சுந்தரக்கூடிய பெருமானாரு அவரை முன்னிறுத்தி அவரை தலைவராக கொண்டுதான் நீங்க வேள்வி செய்யணும். இது உங்களுக்கு மட்டும் இல்ல, கழுமலத்துல இருக்க எல்லாருக்கும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ரொம்ப அழகான இடம். எந்த இடத்துலயும் ஒரு நெறிய மனம் வைத்துடன் ஞான சம்பந்தம்ன்ற அந்த அந்த எம்பெருமான் அடியலாது பேணாது ஞான சம்பந்தம்னு சொல்லக்கூடிய வந்து மும்பரா வரிவண்டு மனம் நார மலரும் மதுமல நற்கொன்றையான் அடியலாது பேணாதவர்ன்றது ரொம்ப அழகா அந்த இடத்துல சொல்றாரு. அவங்க அப்பாவுக்கும் சொல்றாரு. உடனே அவங்க அப்பாவும் அதை கேட்டுட்டு அந்த பொண்ணு எடுத்துட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஆவடுதுறையில அங்க இருக்கிறார். அப்படி அங்க இருக்கும்போது பக்கத்துல திருக்கோழம்பம்ன்ற தலம் இருக்கு. அந்த கோழம்பத்துல 2ஆம் திருமுறையில 13வது பாடல்ல நம்ம இந்த ஆவடுதுறை பாட்டை ஒரு தடவை பாத்துருவோம். எல்லாருக்கும் பொண்ணு பொருள் வேணும்ல. காந்தார பஞ்சமம், நாலடி மேல் வைப்பு எல்லாரும் நிறைய மனப்பாடமா நீங்க பாடக்கூடிய பாடல் தான். சும்மா இந்த இடத்துல சொல்றோம். 3ஆம் திருமுறையில 4வது பதிவு. இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினும் ஊன கழல் தொழுதெழுமே கடல் தனில் ஆமோதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே இதுவோ எமையாலு மாறு இவதொன்றமைக்கில்லையில் அதுவோ உனது இன்னருள் ஆவடு துறை அரணின்னு சொல்லக்கூடிய
நாளடை மேல் வைப்புல இருக்கக்கூடிய இந்த பதிகத்தை இங்க விண்ணப்பம் பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கிடைச்சதுக்கு அப்புறம் திருக்கோழம்பம் போறாங்க. அங்க உப்பிலாமலையுடைய மாசிலாமணீஸ்வரரை வணங்கிட்டு வைகல் மாட கோழம்பத்துல சௌந்தரநாயகி அம்மையோட கோகிலேஸ்வரன பெருமானாரை வணங்குறாங்க. வணங்கிட்டு வைகல் மாட கோயில் ரொம்ப சின்ன கோயில். இப்பயும் பாத்தீங்கன்னா ஒரு ஆரண்ய கோயில்ன்ற மாதிரி அது ஒரு உள்ளுக்குள்ள இருப்பாரு சுவாமி, அழகா இருப்பாரு. ஆனா அதுக்கப்புறம் வைகல் மாட கோயில்ல வணங்கிட்டு திரு நல்லம் வராங்க. அப்பா சுவாமி சொல்லுவாங்க, நமக்கு நல்லது நல்லம் அடைவதுன்னு அப்பா சுவாமி சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த நல்லத்துக்கு வராங்க. என்னன்னா நமக்கு நல்லவன் இருக்கும் இடம், உமையோடு இருக்கும் இடம் நல்லம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப கூனேரி ராஜபுரம்னு இந்த ஊரை சொல்றாங்க. ஆசியாவிலே பெரிய நடராஜர் பெருமானார் இருக்கக்கூடிய தலம்னு சொல்றது. நடராஜர் பெருமானோட அபிஷேகம் இங்க மிகச் சிறப்பாக நடைபெறுது. அந்த நல்லத்துக்கு வராங்க. அங்கே வந்து நல்லத்துல இருக்கக்கூடிய பெருமானார் இன்தமிழால வணங்குறாங்க. குறிஞ்சியில 1ஆம் திருமுறையில 85வது பதிகம். கல்லால் நிழல் மேய கரை சேர் கண்டாய் என்று எல்லா மொழியானும் இமையோர் தொழுதேத்த வில்லாளரன் மூன்றும் வெந்து விழையெய்த நல்லான் நமையாழ்வான் நல்லம் நகரானே அப்படின்னு சொல்றாரு. 5வது பாடல தொழுதேத்த நனியா நமையாழ்வான் நல்லம் நகரானே அப்படின்னு சொல்றாங்க. நல்லம் நகரம் அங்கோல் மங்களநாயகி அங்கோல் அங்கோல் வளையம்மை அம்மைய நல்லம்ல இது பண்றாரு. அடுத்து சிறுகுடி, திருச்சிறுகுடின்னு திருமுக்கால்ல சாதாரி பண்ணல. 3ஆம் திருமுறையில 97வது பதிகம். 3ஆம் திருமுறையில 97வது பதிகம். நல்லத்துல இருந்து சிறுகுடி வந்தாச்சு. திடமலி மதிலனி இடமலை மதிலனி சிறுகுடி மேவிய படமலை அறவுடையீரு படமலை அறவுடையீருமை பணிபவர் அடைவது அமருலகதுவே அப்படின்னு அங்க மங்களநாயகி இருக்கக்கூடிய மங்களநாதரை வணங்கிட்டு அங்கிருந்து என்ன பண்றாங்கன்னா திருத்தங்குடி திருவழுவூருங்க பாடலுக்கு பாடுறாங்க. ஆனா நம்மளுக்கு கிடைக்கல. அடுத்து திருவழுந்தூர்னு சொல்லக்கூடிய தேரழுந்தூர்னு கம்பர் பிறந்த ஊர்னு சொல்லுவாங்க. தேரழுந்தூர் திருவழுந்தூர் தான். தேரழுந்தூர்னுவாங்க. சௌந்தராம்பிகை அம்மையுடனாய வேதபுரீஸ்வரரை அங்க வணங்குறாங்க. இந்தளம்ல அதுக்கப்புறம் அங்கே இருந்து மயிலாடுதுறை, செம்பொன்பள்ளி, திருவிலநகர், திருப்பரியலூர் இங்கெல்லாம் போற்றி மகிழறாங்க. திருத்துருத்தி நட்டராகத்துல அமைந்தது. மிருது முகிழமையோட உத்ராவேதீஸ்வரர். உத்ரானாக்கா வடக்குல இருந்து வந்த ஒரு அர்த்தம். அப்புறம் மயிலாடுதுறை எல்லாருக்கும் இது தெரிஞ்ச பதிகம். சாதாரியில 3ஆம் திருமுறையில 70வது பதிகம். எனக்கெல்லாம் பிடிச்ச பதிகமும் கூட. ஏனையேரா அடரவு என்பு வரை ஆமை இவை பூண்டு இளைஞர் எத்தனைலாம் அணிஞ்சுக்கிட்டாரு. எடுத்துட்டாங்கன்னு ஒரு பல்லு இது என்னது பன்றியோட பல்ல தூக்கி போட்டுட்டான். சுசுன்னு ஆடிட்டே இருக்கான். பாம்பை தூக்கி போட்டுட்டாராம். அடுத்தது வரி வரியா இருக்கக்கூடிய ஆமை ஓட்டை எடுத்து போட்டுறான். இதெல்லாம் பூண்டாலும் ஒரு அழகா இருக்காரு பாருங்களேன். அதுதான் அங்க பெரிய பியூட்டி. ஏனையேரா அடரவோட என்பு வரியாமை இவை பூண்டு இளைஞர். சரி, இதெல்லாம் ஆபரணம் என்ன அணிஞ்சுக்கிட்டாருனாக்கா இந்த காட்டுல இருக்கக்கூடிய புலியோட தோலை போட்டுக்கிட்டாராம். சடை வந்து சும்மா தூக்கிலாம் கட்டல, அப்படியே ஃப்ரீ ஹேரா விட்டார். பட சடை ஏற ஆனா புகவே அந்த எங்க வந்தாருன்னா இங்க வேதியர்கள்லாம் வேதம் வளர்த்துட்டு இருக்காங்கன்னா அங்க வந்துட்டு இருக்கக்கூடிய பெருமான மயிலாடுதுறை என்ற ஏனையேர் ஆடரவோடென்று வரி ஆமை இவை பூண்டு இளைஞராய் தானவரி நீடுழுவை அதனடைய படசடையர் காணியனலாம் மான புகழ் வேதியர்கள் ஆகுதியின் மீது புகழ் போகி அழகான் வானம் உரிமை சோலை மிசை மாசுபட மூசுமயிலாடுதுறையே அப்படின்ட்டு சில பாடல்கள் அந்த மாதிரி ஒரு கதை மாதிரி நம்ம கூத்து படிக்கும் போது அதை ஒரு நல்ல இன்பமா அனுபவிக்க முடியும். பக்தி பாடல்ன்றதுக்காக அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டா உட்கார்ந்துட்டு படிக்கணும்னு இல்லை. இதெல்லாம் அப்படி யோசிச்சு பார்க்கும்போது சாமி இப்படி எல்லாம் வந்தீங்களா சாமி அப்படின்னு நம்ம கேட்கும் போது அவரோட இன்னும் நெருக்கமா இருக்க முடியும், இன்னும் அனுபவிச்சு பாட முடியும்.
அதுக்கப்புறம் மயிலாடுதுறை சொல்றாங்க, ஊனத்து இருள் நீங்கிட வேண்டில் ஞானப்பொருள் கொண்டு அடிவேனும் தேனுத்தினியான் அமரும் சேர்வானம் மயிலாடுதுறை மயிலாடுதுறை வணங்குங்க அப்படின்றாங்க. இந்த செம்பொன் பள்ளி நிறைய பள்ளி இருக்கு நம்ம படிச்சு தேர்றதுக்கு. அதுல வந்து இந்த செம்பொன் பள்ளின்னு சொல்லக்கூடிய தக்கராகத்துல அமைந்தது. தான் தோன்றி ஈசர் மறுவார் கோழி அமையுள்ளன சொர்ணபுரீஸ்வரர். 1ஆம் திருமுறையில 25வது பதிகம். மறுவார் குழலி மாதோர் பாகமாய் திருமா செம்பொன் பள்ளி மேவிய கருவா கண்ட தீசன் கழல்களை மறுவாதவர் மேல் மண்ணும் பாவம். இவரை யார் வணங்கலன்னா அவங்களுக்கு பாவம் வந்து சேருமா? ஐய வணங்காததால பாவம் வந்து சேருண்டார். வணங்கினா நம்மளோட பாவங்கள் போகும், வணங்கலைன்னா அது அப்படியே இருக்கும். இது என்னடா வம்பா இருக்கு, சாமியை வச்சுட்டு வணங்காதவங்களுக்கு எல்லாம் பாவம் வந்து சேரணும் அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அந்த மாதிரி எல்லாம் சாமி பாராபட்சம் வணங்குறவங்களுக்கு ஒரு பக்கம் வணங்காதவங்களுக்கு ஒரு பக்கம் அருள் கொடுக்கிறவர். நம்ம வணங்கினா நம்ம நம்ம குளிச்சா நம்மளோட அழுக்கு போகுது, குளிக்காதவங்க அழுக்கோட இருக்கிறாங்க, அவ்வளவுதான். அது மாதிரி நம்ம வணங்கினா நம்மளுக்கு வந்து பாவங்கள் போதும், வணங்காதவங்களுக்கு அப்படியே இருக்குது. அவங்க செய்த பாவம் தான். அது சாமி வந்து ஒண்ணும் நீ என்ன வணங்கல உனக்கு இதெல்லாம் கொடுக்குறேன்னு அவர் கொடுக்க மாட்டார். அவர் என்ன பண்ணார்? நிர்மலன், பாராபட்சன், தயாபரன். அவர் எதுவுமே இதெல்லாம் கொடுக்க மாட்டார். அப்படிதான் நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க. சாமியை வணங்கலைன்னா பாவம். சாமி வணங்காததெல்லாம் பாவம் கிடையாது. வேயுறு தோழியம்மையோட துறைக்காட்டு வள்ளலார எங்க வணங்குறாங்க? திருவிலநகர்ல வணங்குறாங்க, காந்தாரத்துல பாடி. அடுத்து திருப்பரியலூர் வைரட்டம் சொல்ல. இது வந்து கருப்பரியலூர்ன்றது மயிலாடுதுறை மாவட்டத்துல இருக்கக்கூடிய தலைஞாயிறுன்ற தலம், சுற்றமடு பச்சவையா துவைக்கராருக்குன்னு அந்த தலம். இது பரியலூர், கருப்பரியலூர்ல வெறுமனே பரியலூர் வீரட்டம். அந்த இவன் சலந்தரனை அழித்த இடம் அது. இது பரியலூர் வீரட்டம். நீங்க சொல்லியிருப்பாரு சலந்தரனை அழித்தது. அதனாலதான் இதுவும் வீரட்டன்னு சொல்றது. இளங்கொம்பனம்ல வீரட்டேஸ்வரரை இங்க வணங்குறாங்க. வணங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? திருவேட்டக்குடி, திரு அளப்பூர் இதெல்லாம் வந்து போறாங்க. ஆனா வேட்டக்குடியில தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. 3ஆம் திருமுறையில 66வது பதிகம். வண்டிரைக்கும் மலர் கொன்றை விரிசடை மேல் வரியார். வண்டிரைக்கும் வண்டிரைக்கும் மலர் கொன்றை விரிசடை மேல் வரியறவும் கண்டிரைக்கும் பிறை சென்னி கபாலி கணைக்கழல்கள் தொண்டிரைத்து தொழுது இறைஞ்ச துளங்குழினி சுடற்பவனம் தென் திரைகள் கொணர்ந்து எரியும் திருவேட்ட குடியாரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ரொம்ப அழகான இடம். சாந்தநாயகி அமைந்த திருமேனி அழகர் அங்க வந்துட்டு வராங்க. இப்ப இது வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன வரலாறு அப்படி பார்த்துட்டு இந்த பதிகத்தை அடுத்த திரு தருமபுரத்துக்கு போவோம். என்ன தருமபுரத்துல போகும்போது என்ன நடந்தது, என்ன பாடல்கள் எதுக்காக பாடினாங்க, அதெல்லாம் கொஞ்சம் அப்படி பார்க்கலாம். திருப்பரியலூர் வந்துட்டு தருமபுரத்துக்கு போறாங்க. திரு தர்மபுரம் என்ன யாரோட ஊர்னாக்கா, நம்மளோட திருநீலகண்டத்து யாழ்ப்பாணர் அவங்க இருந்துட்டே தானே இருக்காங்க, கூடயே தானே இருக்காங்க. அவங்களும் மதங்கள் சூழ முடியாம. யாழ்ப்பாணரோட ஊர் வந்து திரு எருக்கத்தம்புலி. நம்ம அங்க போயிட்டு பாடல்கள் எல்லாம் பார்த்துட்டு வந்தோம், குறிஞ்சியில இருந்த பாடல். அவங்களோட தாயார், அதாவது திருநீலகண்டத்துக்கு பாணனாரோட திருத்தாயார் பிறந்த இடம் எதுனாக்கா இந்த தர்மபுரம். அங்க வந்து தர்மபுரத்துக்கு சும்மா யார் வராங்க? ஞானசம்பந்தர் வந்தாரே எல்லாம் எதிர்கொண்டு அழைப்பாங்க. கூட நம்மளோட திருநீலகண்டத்து பெரும்பானாரும் வராங்க. வந்த உடனே அவங்களோட சொந்தக்காரங்க எல்லாம் வந்துட்டு உடனே என்ன சொல்றாங்க, நீங்க வந்து ஞானசம்பந்தர் பாடல்கள் எவ்வளவு அழகா இருக்கு, அந்த பாடல்கள் எல்லாம் நீங்க வந்து இந்த யாழ்ல போட்டு வாசிக்கிறதாலதான் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே அவருக்கு வந்து அப்படியே நடுங்கி போயிடுறாரு. உடம்பு நடுங்கி பணிந்து திருநீலகண்டத்து பெரும்பானார் ஞானசம்பந்தரோட திருவடியில பணிந்து அவர் சொல்றாரு, அழகில் திருப்பதி இசை அளவுபடா வகையை இவர்கள் அன்றியே உலகில் உள்ளோரும் தெரிந்து அங்கு உண்மையினை அறிந்து உணர்த்தும் பண்பால் மலர் புகழும் திருப்பதியம் பாடி அருளப் பெற்றால் பண்பு நீடி இலகம் இசை யாழின் கண் அடங்காமை யான் காட்டப் பெறுவேன் அப்படின்றாங்க.
அப்ப என்ன சொல்றாங்க, "சாமி இது தவறான வார்த்தை உங்க சொந்தக்காரங்க சொன்னது. அப்ப நீங்க பாடுறத என்னோட இசையில போட்டு வாசிச்சுட்டு இருக்கேன். ஆனா நீங்க பாடுறது தான் பெருமை. அத நான் வாசிக்கிறது பெருமைன்னு இவங்க சொல்றாங்க. நீங்க என்ன பண்ணணும்? என்னால வாசிக்க முடியாத ஒரு அளவுகள்ல ஒரு பாடல் பாடணும். அப்பதான் உலகத்துக்கும் தெரியும். அந்த திருப்பதிகத்தோட பெருமைகள்லாம் தெரியும். அதனால நீங்க பாடி அருளணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பாட்டு என்னோட யாழ்ல அடங்காதத நான் காட்டணும்." அப்படின்னு சொல்லி விண்ணப்பம் வைக்கிறாங்க. உடனே நம்ம சாமி என்ன பண்றாங்க, திருப்பதிகத்து உண்மை எதுக்காகனாக்கா, இந்த திருப்பதிகத்தோட பெருமையும், அதோட உண்மையும் எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக என்ன பண்றாங்க, பூதலத்தூர் கண்டத்திலும், களத்திலும், நிலத்திலும் புகன்ற வேத. அப்ப என்ன பண்றாங்க, அந்த களம்ன்றது இசைக்கருவி, கண்டம்ன்றது வாயால பாடுறது. இந்த மாதிரிலாம் வேதத்துல சொன்ன மாதிரி, நாத இசை முயற்சிகளால் இது மாதிரிலாம் என்ன இசை, இது இப்படிதான் பாடணும், அப்படிதான் பாடணும்னு எல்லாம் சொல்றாங்க இல்லையா? அவங்களோட நாத இசை என்ன பண்ற அகலாதபடிக்கு ஒரு பாடல் பாடுறாங்க. மாதர் மடப்பிடி பாடி வணங்கினார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப பாடுறது என்ன பாட்டுன்றத பார்ப்போம். திரு தர்மபுரத்துல யாழ் முறைன்னு சொல்லக்கூடியது. இந்த பதிகத்தை நம்ம சொல்றது 1ஆம் திருமுறையில 136வது பதிகம். மாதர் மட பிடியும் மட அன்னமும் மன்னதோர் நடை உடை மலை மகள் துணையென மகிழ்வர் உதயின படை நின்று இசை பாடமும் ஆடுவர் அவ பட சடை நெடு முடியதோர் புனல வேத மோடேடிசை பாடுவனார் கடல் வெண்திரை இறை நுரை கரை பொருது விம்மி நின்று அயலே தாதவிழ் புன்னை தயங்கு மலர்ச்சிதை வண்டரை ஏழில் பொழில் கோயில் பயில் ஏழில் பொழில் கோயில் பயில் ஏழில் பொழில் குயில் பயில் ஏழில் பொழில் குயில் பயில் தர்மபுரம் பதியே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாடல் பாடுறாங்க. இது முழுக்க இதே மாதிரி பாடணும். ரொம்ப அழகா இருக்கும். உட்கார்ந்து பொறுமையா பாடினாக்கா நல்லா இருக்கும். பேரும் அவர் என்னை 1000 முன்னை பிறப்பிறப்பு இல்லாத பாட்டே இது ரொம்ப அழகா இருக்கும். பாட பாட ஆசையா இருக்கும். அந்த மாதிரி மாதர் மடப்பிடியும் வணங்கி பாடுறாங்க. பாடின உடனே என்ன பண்றாங்க, இது 3 ஸ்தாயில அதான் அவர் ஏற்கனவே என்ன சொல்லிட்டாங்க, இசைக்கருவில அடங்காதது இல்லைங்களா? அதனால என்ன பண்றாங்க, அதுல இசை பெருமானார் இருக்கும் போது இந்த இந்த கருவியில அந்த பாடல் அடங்கல. அடங்காத உடனே அவர் என்ன பண்றாரு, இந்த பாட்டை பாடாத என்னோட கருவி வேண்டான்னு அதை உடைக்க போறார். அப்ப வீங்கு நரம்பு உடையாழியால் விளைந்தது இது என்று அங்கு அதனை போக்க இந்த 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 இதுல நான் வல்லவரா இருக்க போய் தானே இதுல நான் வாசிச்சிருவேன்னு எல்லாரும் சொன்னாங்க. அப்ப இது வேண்டாம் அப்படின்னும் போது உடனே நம்ம சாமி என்ன பண்றாங்க, ஐயரே அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உயர்ந்தவரே, குற்ற இசை அளவினான் நீர் ஆக்கிய கருவினை தாரும். நீங்க செய்த இந்த அவர் அது பேர்னா 14 தந்திரிகளை கொண்டது. சகோட யாழ்னு அதுக்கு பேரு. அந்த 14 தந்திரிகளை கொண்டு நீங்க செய்த இந்த கருவியை என்கிட்ட கொடுங்க அப்படின்னு கையில வாங்கிக்கிட்டு நம்ம சொல்றாரு, ஐயர் நீர் யாழ் இதனை முறிக்கும் அது என் ஆளுடையால் உடனே கூட செய்ய சடையார் அளித்த திருவருளின் பெருமையெல்லாம் தெரிய நம்பால் ஏதி இருக்கருவினர் அளவுபடுமா. நீங்க என்ன சொல்றீங்க, இதை முறிக்கணும்ன்றீங்களே? நான் பாடுற பாடல் என்னது, நானா பாடுறேன். என்னோட அம்பாள் ஞானப்பால் கொடுத்து அதுல பாடுறது தானே. அப்ப அருள் ஞானப்பால் உண்டு பாடக்கூடிய அந்த அருள் பாடல்களை நம்ம செய்த கருவியால எங்கேயாவது வாசிக்க முடியுமா? ஏதோ வந்த வரைக்கும் இசைக்கிறது தானே ஒழிய அதுவும் இதுவும் ஒன்னாயிடுமா? அளவுபடுமோ? நம் இயல்புக்கு ஏற்ப வையத்தோர் அறிவுரை கருவி அளவின்னு ஏதோ மத்தவங்களுக்கு தெரியிற அளவுக்கு நம்மளுக்கு தெரிந்த அளவுக்கு வாசிக்கணுமே ஒழிய இந்த திருமுறைகள் என்னது, சாமி அருள் பற்ற திருமுறைகளும் இதுவும் ஒன்றாயிட முடியுமா? அதை வாசிக்கத்தான் முடியுமா அப்படின்றாரு. உடனே சிந்தையால் அளவுபடா இசைப்பெருமை செயலளவில் எய்துமோ. நம்மளால மனசால கூட நினைக்க முடியாத பெருமான பாடக்கூடிய இந்த தேவாரங்கள் இந்த இசைக்கருவிக்கு கிட்ட வருமோ? அதனால இது எவ்வளவு தூரம் வருதோ அதை மட்டுமே வாசிங்க அப்படின்னு கையில கொடுத்தார். உடனே நம்ம சாமி கொடுத்த அந்த சகோட யாழ வாங்கி தலைமையில வச்சுக்கிறார் நம்மளோட திருநீலகண்டத்து பெருமான
வச்சு தலைமையில உடனே அங்க இருக்க சொந்தக்காரங்களும் நம்ம செய்த தப்ப நினைச்சு சுவாமியோட திருவடியில வணங்குறாங்க. சுவாமி என்ன பண்றாங்க, அதெல்லாம் ஒரு இல்ல பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி அவங்களுக்கு எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணி சிறப்பருளி அந்த பதியிலே கொஞ்ச நாள் அங்க இருக்கிறாங்க. நாங்க இப்ப அங்க அந்த திருநீலகண்டத்து யாழ்ப்பாணரோட நம்ம அவருடைய பதியிலே நம்ம அவரை விட்டுட்டு நம்ம இன்றைக்கு இந்த இடத்துல நம்மளோட புராணத்தை நிறைவு பண்றோம். அது பெருமானவரோட திருப்பி தலையாத்திரையில இணையலாம் அப்படின்னு சொல்லி இந்த 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 நேரத்துல ஒரு வெயில் நேரம் ரொம்ப கஷ்டமான நேரமான இருக்கும் பொழுது கூட இணையதளத்துல இந்த பகுதியை கேட்ட அனைத்து அடியார் பெருமக்களையும் வணங்கிக்கிறேன். அதோட நம்மளுக்கு அருள் பண்ணினா நம்மளோட குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் நன்றி கூறி இங்கோட நிறுத்திக்கிறேன். இது இவ்வளவுதான் சொல்ல முடியும். ஏன்னா இதுக்கு மேல நான் எப்படி இன்ட்ரெஸ்ட் இது இப்படிதான் இது வரலாறும் தமிழ் பாடமும் இங்கிலீஷ் பாடமும் ஒன்னா இருக்க முடியாது. அப்ப தலையாத்திரைனா இப்படிதான் இருக்கும். அந்த அளவுலதான் சொல்ல முடியும். ரசனைன்றது நம்ம இதையும் ரசிக்க கத்துக்கணும். அதுதான் நான் உங்ககிட்ட வைக்கிற விண்ணப்பம். திருச்சிட்டோம். சிவசிவா அருமை அருமைங்கம்மா. அதாவது திருஞான சம்பந்தர் பெருமாள் கூடவே யாழ்ப்பாணரும் போனாரு. நாங்களும் எல்லாம் உங்களோட நாங்களும் பயணம் பண்ணோம். இல்ல நிறைய திருத்தலம், ஒவ்வொரு திருத்தலத்திலையும் நீங்க பாடல்லாம் எடுத்து ஒரு தரம் தான் ஒன்னும் விட்டுட்டீங்க. மற்றபடி எல்லா திருத்தலத்துக்கும் பாடல் இந்த பதிவும் இந்த பதிவுன்னு சொல்லி ஒரு பாடலையும் பாடி விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. இது வரைக்கும் தருமபுரம் வரைக்கும் வந்துட்டோம். தருமபுரத்துல ஒரு விளக்கமும் கொடுத்தீங்க, அந்த பாடலுடைய சிறப்பையும் கொடுத்தீங்க. ரொம்ப சந்தோஷம். அது என்னன்னா நம்ம இது வரைக்கும் பார்த்ததுல நிறைய திருத்தலம், இந்த தரம் நிறைய திருத்தலம் போயிட்ட மாதிரி இருக்கு. கடன்னு ரொம்ப சிறப்பான. ஆனா நீங்க சொன்னது இந்த திருநள்ளத்துல ரொம்ப சிறப்பான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. அது மட்டும் இல்லாம அந்த இது இருக்கு இல்லையா, நம்ம தென்குடி திட்டு, அதுல வரலாறு சொல்வீங்கன்னு பார்த்தேன். ஆனா நீங்க அதை விட்டுட்டீங்க. அந்த கோயிலுடைய சிறப்பு சொல்வீங்க இல்லையா, ஏன்னா அதெல்லாம் நம்ம தெரியாது. மற்ற அடியாருக்குலாம் யாத்திரை போய் வந்தவங்களுக்கு தான் தெரியுமா அந்த கோயிலுடைய சிறப்பு. ஆனா தென்குடி திட்டுன்றது நம்ம தட்சிணாமூர்த்தி கோயில் தான் சொல்றாங்க. ஆனா அதோட சிறப்பு அந்த இந்த சந்திரகாந்த கல் இருக்கு இல்லையா, அந்த சந்திரகாந்த கல்ல இருந்து மேல இருந்து தண்ணி ஒரு சொட்டு விடும் சாமி மேல. ஒரு எவ்வளவு 45 நிமிடங்களுக்கு ஒரு சொட்டு சொட்டிக்கிட்டே இருக்கும் அப்படின்றது நான் போய் பார்த்திருக்கேன். அந்த கோயில அனுபவிச்சிருக்கிறேன். அப்ப நாங்க ஒரு 3-4 முறை போகக்குள்ளேயும் 2 முறை அந்த கிட்டவே ஐயர் அந்த விபூதி தாம்பாள் தட்டுல வச்சிருவார். அந்த தாம்பாள் தட்டுல விபூதி வச்சுட்டு சாமி மேல கொண்டு வச்சிருவார். அப்படி பிடிச்சிருப்பார் கையால. அப்ப டபான்னு ஒரு சொட்டு சொட்டும். அந்த சட்டு இந்த விழற சட்டை நம்ம காதுல விழும். அது மட்டும் அந்த திருநீர்ல அந்த ஈரம் பட்டிருக்கும். அந்த 45 செகண்ட் நினைக்கிறேன், எழுதி வச்சிருக்கேன் நம்ம நோட்ல. ஆனா அது ரொம்ப சிறப்பான ஒரு அந்த தலத்தினுடைய சிறப்பு. அம்பாலும் ரொம்ப அழகா இருப்பாங்க அந்த கோயில. ரொம்ப அருமையான தசாமுடி சிலை. இந்த பக்கமா இருந்தா கூட கோயில், தனி கோயில இருந்தா கூட இந்த இடத்துல ரொம்ப சிறப்பு அந்த கோயிலுக்கு. அது ரொம்ப விசேஷமான ஒரு தலத்தை பத்தி அம்மா சொல்வீங்கன்னு பார்த்தேன். ஏன்னா மற்ற அடியாருக்கு தெரியாது இல்லையா, நீங்க அப்ப எல்லா விதத்தையும் அழகா எடுத்து சொன்னீங்க. அப்புறம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அந்த திருப்பின்கூர்ல சொன்னீங்களா, மொத்தம் 3 திருத்தலம். 3 திருத்தலம் நந்தி விலகி கொடுத்தது சொன்னீங்க. அதுல முக்கியமா என்ன காரணம் நந்தி விலகுச்சுன்னா, அந்த பக்குவப்பட்ட ஆன்மா எப்படி வணங்கணும்னு சொல்லிச்சா உடனே என்ன பண்ணாராம் நந்திய பெருமாள் விலகி அருள் புரிந்தாரு அப்படின்றது ரொம்ப அழகா எடுத்து விளக்கம் சொன்னீங்க. ரொம்ப சிறப்பு. இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க, நம்ம அப்படியே பார்த்து படிச்சுனே போயிடுவோம். இந்த விளக்கத்தை எடுத்து கொடுக்கக்குள்ள ரொம்ப அருமையான ஒரு சிறப்பு இருந்தது. ஒவ்வொரு பதிகத்திலையும் விளக்கம் நல்லா, ஒவ்வொரு பாடல் எடுத்தா கூட அந்த பாடலுடைய சிறப்பு எடுத்து சொன்னீங்க. திருவிடை மருதுல ரொம்ப அருமையான தலம். அதுக்கு பதிகத்தெல்லாம் 3 பதிகத்தை எல்லாத்தையுமே பாடல் பாடி அழகா எடுத்து கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சிறப்புங்கம்மா. அனைத்து அடியார் சார்பான நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்ற அடியார்கள் பேசலாங்கம்மா. இன்னைக்கு உங்களுக்குதான் வாய்ப்பு. இன்னைக்கு நான் கொஞ்சம் குறைச்சுக்கிட்டேன், ஏன்னா உடல்நல சரியில்லாதனால என்னால பேச முடியல. மற்றவங்க யாராவது பேசலாம். கிரிஜாமா பேசுங்க. திருவடி வணக்கம்மா. திருவடி வணக்கம். நீங்க நாங்க செஞ்ச தவ பயன் நீங்க எங்களுக்கு இது பெரிய புராண திருஞான சம்பந்தர் வரலாறு சொல்றீங்க. தெரிஞ்சதா இருந்தா கூட நாங்க நீங்க சொல்ல சொல்ல ஒரு தடவை போயிட்டு இந்த தலமெல்லாம் போயிருக்கமேன்னு நினைக்கும் போதே ஒரு மனசு ஒரு ரொம்ப பெருமையா இருக்குது எங்களுக்கு. என்னுடைய தகுதி மற்றவங்கள பத்தி நான் இல்லை, நான் இப்படியெல்லாம் போக முடியுமா, இந்த அளவுக்கு நம்மளை பார்க்க முடியுமான்னு நான் நினச்சிருப்பேன்.
நினச்சி நினச்சி பார்த்துருப்பேன். அது எனக்கு இறைவன் வந்து கொடுத்து நாங்கள் இப்போ தல யாத்திரை இந்த 274 தல யாத்திரையும் முடித்தோம். இப்போ நீங்கள் சொல்லும்போது இன்னொரு தரம் போயிட்டு வந்த மாதிரி இருக்குதும்மா. நாங்கள் இதை விட நாங்கள் நீங்கள் சொன்ன மாதிரிலாம் நாங்கள் பிரித்து சொல்ல தெரியாது எங்களுக்கு. எனக்கு தெரியாது. ரொம்ப நான் திருஞான சம்பந்தர் மனசில் உறுதி. எது எனக்கு எந்த இது வந்தாலும் அந்த திருநீரை எடுத்து அவர் பேரை சொல்லி இடுவேன். எனக்கு அப்படியே சரியாயிருக்குது. இது வரைக்கும் நான் மாத்திரையே சாப்பிட்லம்மா. எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஸ்டண்ட் வச்சாங்க. வச்சுருந்தேன். நான் அந்த பிபி மாத்திரை எந்த மாத்திரையும் போடணும், அப்படியே ரத்தத்தை சுத்தமாக்கும் அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. நான் உறுதியாக எவ்வளோ நாளைக்கு என்னை விட்டு வைக்கிறேன் விட்டு வைப்பான்னு சொல்லி திருஞான சம்பந்த பேரில் பாரத்தை போட்டு மாத்திரையே நான் தொடர்றது இல்லைம்மா. பெருமைக்கு சொல்லலை, நான் உணர்ந்ததை சொல்கிறேன், அவ்வளோதான். உணர்ந்ததை சொல்கிறேன். நல்லது இது நல்லது. வரைக்கும் நான் நல்லபடியாக தான் இருக்கிறேன். ஒன்றும் ஒரு எவ்வளோ மலை அதுக்கு அப்புறம் ஏறி போயிருக்கிறோம் யாத்திரைக்கு. மலை ஏற இந்த இறப்பு எதுவும் வரல. ரொம்ப நான் உணர்ந்திருக்கேம்மா. ஞானசம்பந்த பெருமான் திருவடி போற்றி இல்ல போற்றி. நானும் அடிக்கடி சொல்லுவேன். நான் ஒரு 28 வயசு இருக்கும்போது எனக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட். நான் பழிச்சதே மறுஜென்மம்னுவாங்க. 15 நாள் எனக்கு ட்ரீட்மெண்ட்டே பண்ணல. உயிரோட இருந்தா ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், எதுக்கு பாவம் போட்டு கஷ்டப்படுத்துறதுன்ட்டு. அப்புறம் நான் போய் பொழைச்சுப்பேன்றதுக்காக தான் ட்ரீட்மெண்ட்டே பண்ணாங்க. அது ஒரு 28 வயசு, ரொம்ப சின்ன வயசு எனக்கு. நான் அதுல இருந்தே கொஞ்சம் மருந்து மாத்திரைகளோட தான் இருக்கேன். ஆனா அடிக்கடி சொல்லுவேன், இந்த மருந்து மாத்திரை என்னைக்கு தலைய சுத்தி தூக்கி போட்டு சாமி தான் எல்லான்னு நான் நிக்கிறோம், அன்னைக்குதான் நான் உண்மையான அன்போட இருக்கிறேன்னு சொல்லுவேன். அது ஒரு மனம் உண்டு. இன்னொரு பக்கம் நான் என்ன நினைப்பேன்னா, எந்த வகையிலயும் நம்ம சாமிய வழிபடுறோம். சாமிக்கு குற்றம் வந்து நான் மாத்திரைய தூக்கி போட்டு ஏதோ ஒண்ணு ஆச்சுன்னா சாமிய நம்பி தூக்கி போட்டாங்க. சாமி வந்து காப்பாத்தலைன்னு அவர் மேல பழி வந்துரும்ன்றதுக்காக இந்த மாத்திரைய நான் முழுங்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன். எங்கேயாவது போனா கூட சாமி பத்திரமா வந்துடணும். எங்கேயாவது போய் ஏதாவது ஆனா கூட பரவாயில்ல. ஆனா உங்களுக்கு கூட வரும்போது எதுவும் ஆகக்கூடாது. உங்களுக்கு பழி வந்துடக்கூடாதுன்னு இல்லைம்மா, நினைப்பேன். அது இது அது நான் உணர்ந்திருக்கேம்மா. ஒரு போகும்போது ஒரு யாத்திரை மனநிலை. போகும்போது அம்மா யாத்திரை போகும்போது நான் வேண்டின்னு போவேன். 2வது வந்து போய் வர வரைக்கும் ஒன்றும் எனக்கு ஆகக்கூடாது. இல்லைன்னா போகிறதுக்கு முன்னாடி என்னை தடுத்துடு. இதை வேண்டின்னு அது போயிருக்கேன். இந்த சரிங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரோட மனநிலை போய் அது. வந்து உள்ள நுழைஞ்சதும் கீழே விழுந்தம்மா. நான் ஒரு தரம் 2 முட்டிலையும் அடிபட்டுச்சு. அம்மாவுக்கு அடிபட்டதுன்னா எதுக்கு ரத்தம் வர மாதிரி இல்லை, ம். ஆனால் அடிபட்டது. அப்படியே விபூதி எடுத்து தடவிக்கின்னு ஞானசம்பந்த பெருமானை வேண்டிக்கின்னு அப்படியே இருந்தால் ஒன்றுமே எனக்கு ஒன்றுமே இல்லை. அது எப்படின்னு அந்த பெருமையெல்லாம் சொல்லவே முடியலை எனக்கு. அது நிறைய எதுக்கு உணர்ந்திருக்கேம்மா, நிறைய உணர்ந்திருக்கேன். எதுக்கு இத நான் வா- சொல்றேன்னாக்கா, நீங்க ஒரு சிலர் இப்படி நான் திருநீர் தான் எனக்கு எல்லாமே மந்திரமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது மற்றவர்களுக்கு ஒரு மன கஷ்டம் இருக்கும். நமக்கு வந்து நம்மலாம் இப்படி இல்லையே, உறுதிப்பாடு இல்லையே அப்படின்னு. அதனால ஒவ்வொரு ஆன்மாவும் வேற வேற மாதிரி, ஒரு ஒரு உயிரும் தன்மையும் வேற வேற மாதிரி, ஒருத்தரோட மனசும் வேற வேற மாதிரி, ஒருத்தரோட நம்பிக்கையும் வேற வேற மாதிரி. இது அம்மாவோட நம்பிக்கைன்ற அளவுலதான் எடுத்துக்கணுமே ஒழிய, அவ சாமியை நம்புறவங்க அத்தனை பேரும் மருந்தை தூக்கித்தான் போகணும்ல. மருந்துமாகி மந்திரமாகி தீரா நோய் தீர்த்தருள வல்லான் தன்னை திரிபுரங்கள் தீயெழுத்து சிலைக்கு கொண்டு ஓரானை புள்ளிருக்கு வேறு ஒரு ஆணைன்னு சொல்றாங்க. அப்ப மந்திரமும் மருந்துமா இல்லைங்களா சாமி. அப்போ அந்த நம்ம எடுக்கிற மருந்தே வந்து மந்திரமா நினைச்சு நம்ம எடுத்துக்க வேண்டியது. அதுவும் சாமி கொடுத்தாருன்னு நினைச்சு எடுத்துக்க வேண்டியது. புரியுதா நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னு? இல்லைம்மா, புரியுதும்மா. நான் மற்றவங்களுக்காக சொல்லம்மா. நான் உணர்ந்ததுக்கு நான் இது வரைக்கும் என்னை கணுன்னு வச்சு அதை மட்டும்தான் உங்களுக்கு நான் இல்ல இந்த சொல்கிறேன். பதில். இந்த எல்லாரும் பதில் அப்படி உங்களுக்கு இருக்கணுன்றது கிடையாது. இந்த பதில் உங்களுக்கு இல்ல, மத்தவங்களுக்கு தான் இது. நன்றி உண்மை அம்மா. உண்மை. ரொம்ப சந்தோஷம். நீங்க ஆமா. பேசும்போதே நன்றிங்கம்மா. திருவடி வணக்கம்மா. நன்றிங்க, நன்றி. ஞான பிள்ளையார் மேல எவ்வளவு அன்பு கொண்டிருக்கீங்கன்றது நீங்க பேசும்போது உங்க குரல்லே புரியுதும்மா. பெருமான உங்களையே வணங்கிக்கிறேன். நான் பிள்ளை பெருமானாராய் நினைச்சு வணங்கிக்கிறேன். சிறப்பு சிறப்பு. அம்மா வைராக்கியம். ரொம்ப தைரியமானவங்க. அந்த வைராக்கியமா அந்த பக்தி வைராக்கியம்னு ஒரு வார்த்தை உண்டு. அது எல்லாருக்கும் வர்றது இல்ல. அம்மாவுக்கு நல்லா வருது. சிறப்பு சிறப்பு. ரொம்ப சந்தோஷம். பேசின விதம் ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்த அடியா யாரா பேசலாமே. தனபாக்கியமா எப்பவுமே தனபாக்கியமா குரல் கொடுக்க மாட்டீங்க, போயிடுவீங்க. இன்னைக்கு குரல் பதிவு கொடுங்க. ஆ அம்மா ரொம்ப ஸ்பீடு. நான் அவங்கள எப்படியாச்சும் பிடிச்சிடலான்னு பார்த்தா 429 தான் பிடிச்சேன். கரெக்ட். நான் கொஞ்சம் ஸ்பீடா தான் பேசுவேன். அது ஆமா. என்னோட இயல்பு. இல்ல மாத்திக்க முடியல.
இல்லங்கம்மா, ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம நேரத்தையும் கருதி நீங்க வேகமா போறது அது நல்லாதான் இருந்தது. எனக்கு தெரியும். நான் கொஞ்சம் ஸ்பீடுன்றது. நான் முடிஞ்ச ஆ, வரைக்கும் வேகத்த நான் இருந்தாட சொல்லி போட்டு நான் அந்த ஸ்பீட குறைக்கிறதுக்கு பாக்குறேன். ஆனா சாமி எனக்கு ஒரு வரம் குடுத்திருக்காரு. என்னன்னா, நான் ஸ்பீடா பேசினாலும் என்னோட மாணவர்கள் என்ன பிக்கப் பண்ணிடுவாங்க. அதனால அது பண்ணிட்டேன். ஒரு வரம் கண்டிப்பா சாமி பண்ணிட்டேம்மா. குடுத்திருக்காரு. 429ல உங்களோட சேர்ந்துட்டேன். பின்னாடியே கண்டிப்பா. வந்துட்டு இருந்தேன். முடிச்சிட்டேன். 429வது பதிவு பாடல்கிட்ட வரும்போது அப்ப கூட நான் பிரேம் மாமாவை கேட்டிருந்தேன், மெசேஜ் கொடுத்திருந்தேன். பெரிய புராணத்துல எத்தனாவது பாடல் வர்றாங்கன்னு தெரியலையே, கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு. ஆனா அம்மா அது கவனிக்கல போல தெரியுது, அவங்க எனக்கு பதில் கொடுக்கல. இருந்தாலும் நீங்க முன்னாடி படிச்ச பாடல்களை கொஞ்சம் ஞாபகம் நான் வச்சுக்கிட்டே பாட்டு போட்டிருக்கேன். பெரிய புராண பாடலும் வரி போட்டேன். நீங்க பாக்கல, மெசேஜ்ல போய் பாருங்க, ஓ, போட்டிருக்கேன் நான். போட்டிருக்கீங்களா? நன்றி ஆமா, நன்றி. நீங்க கவனிக்கல, நான் போட்டேன். சரி குழந்தை சரி சரி. கவனிக்க முடியாது இல்லையா, அதனால நான் போட்டேன். சிவா. சரி, ரொம்ப நன்றி நன்றி. நான் தான் பார்க்கல. ஆனா அம்மா நான் 429ல புடிச்சிட்டேன். சரி, இந்த சரி. முன்னாடிதான் போய்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. சரி, ரொம்ப சரி, சரி. அருமையா இருந்ததுங்கம்மா நீங்க கேக்குறத. நல்லதுங்கம்மா. மகிழ்ச்சி, என்னாலதான் மகிழ்ச்சி. தொடர்ந்து உங்க கிளாஸ்க்கு வர முடிய மாட்டேங்குது. கொஞ்சம் பேரை ஓட்டமா இருக்கிறான், அவனை கொஞ்சம் பார்க்கணுன்றதுனால இட விட்டு வந்துட்டு இருக்கேன். ரொம்ப நன்றிங்கம்மா. ரொம்ப நன்றிம்மா. அருமையான speech. நன்றி. ஆமா, அந்த வாழ்த்து பாடல் பாடி முடிச்சுட்டு மற்ற அடியார் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கலாமா? வான்முகில் வளாது பெய்க மடிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவும் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆறிரு தடந்தோல் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெற்பை கூறு செய் தனிவேல் வாழ்க கொக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க யானை தன்னணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். அதாவது அடியார்கள் இன்னைக்கு நல்லா வந்தாங்க, 26 27 பேர் வந்தாங்க. ஆனா அப்படியே குறைஞ்சு வந்து அப்புறம் 18 20 22 இப்படியேதான் வந்தாங்க. இப்ப நம்ம முடியிற நேரம் பார்த்து பாருங்க, 16 பேர் தான் இருக்கிறாங்க. குறைஞ்சிடுறாங்க. எங்க நம்ம அதாவது விருப்பம் இருந்தாதான் எல்லாரையும் பேச சொல்லுவோம், இல்லைன்னா அதுதான் நான் கை தூக்குங்க, யாராவது பேசுறீங்களா கை தூக்குங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு நம்ம குடும்பத்தை எல்லாருமே சிறந்து பேசக்கூடிய ஆட்கள் தான் நம்ம எல்லாருமே. அதனால யாரும் விருப்பம் இருக்கிறவங்க பேசலாம், உங்களுடைய கருத்தை பரிமாற்றம் பண்ணிக்கலாம், வேற ஒண்ணும் இல்லை. இது எப்படி இருந்தது, நீங்க என்ன உணர்ந்தீங்க, எந்த கோயிலுக்கு நீங்க போனீங்க அப்படின்றது. நான் ஒவ்வொரு முறையும் நானே பேசினா நல்லா இருக்காது இல்லையா, அதனால அடியார்களும் மற்ற அடியார்களுக்கு வாய்ப்பு. சிவாயம். சிவாயனம்மா திருவடி வணக்கம்மா. பிரேமம்மா திருவடி வணக்கம். சாந்தாம்மா திருவடி வணக்கம். நீங்கள் ஒவ்வொரு வாரமும் எங்களை நாங்கள் வந்து அம்மா சாமி மாரி போய் வந்துட்டோமா இது தலமெல்லாம் இருந்தாலும் ஒவ்வொரு வாரம் உங்கள் கூடயும் காழிப்பிள்ளையார் கூடயும் அடியார் கூடயும் திருப்பி ஒரு தரம் பயணிக்கிற மாதிரியே ஒரு உணர்வு. இந்த 2 மணி நேரம் அவர் கூடயும் உங்கள் கூடயும் பயணிக்கிற